நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம் சகோதர சகோதரி. 3 வேத பாகங்களை கூட வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலிருந்தும் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் ஒரு வேத பாகத்தை வாசித்து, புதிய ஏற்பாட்டுல 2 வேத பாகங்களும் பழைய ஏற்பாட்டுல ஒரு வேத பாகத்தோட வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வரை. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த ஆதியாகமத்தின் பாகத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் 26 27 வசனங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆமென். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். இங்க சிருஷ்டிப்பின் அதிகாரத்துல சிருஷ்டிப்பை குறித்து பேசுது. ஆமென். தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவர் சிருஷ்டிப்பு என்னமோ மனிதன் தான், ஆனா அதுக்குள்ள பெண்ணின் பாவம் சேர்க்கப்பட்டிருக்குது. ஆமென். அதே போல இதுக்கு முன்பதாக பார்க்கும்போது ஆளுகையானது குமாரனிடத்துல இருக்குது அப்படின்றத காட்டுது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பூர்வ காலங்கள்னு சொன்னா பழைய பாட்டு காலங்கள், ஆதி காலங்கள்ல இருந்து பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு தேவன் திருவுளம் பற்றினார். திருவுளம் பற்றுவதெல்லாம் வெளிப்படுத்துவது, தன்னை யாருன்றதை என்ன பண்ணாரு? தீர்க்கதரிசிகள் மூலமா வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். இந்த கடைசி நாட்கள்ல குமாரனின் மூலமா வெளிப்படுத்தினார் என்றார். ஆமென். இந்த கடைசி நாட்கள்ல குமாரனின் மூலமா, அது பழைய ஏற்பாட்டுடைய முடிவு அது. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு இதை போல இன்னொரு காரியம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு காரியம் இனி குமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அடுத்தது யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இங்கதான் ஒன்னெசஸ் இருக்கு. ஒன்னெசஸ் சொன்னா ஒன்றாயிருத்தல். அப்படின்னா 3 காரியங்கள் இருக்குது. ஒன்று தேவன், 2வது கிறிஸ்து, 3வது நம்மில் அவர்கள் அப்படின்னும் போது அது ஒரு சபையா இருக்குது. ஆமென். இது மூன்றையும் தேவன் ஒன்றிணைக்கிறதுக்கு நினைக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. இங்கதான் திருத்துவக்காரர்கள் விழுந்து போறாங்க. நாம் அப்படின்னு சொல்லும் போது அது பிதா குமாரனை குறிக்குதுன்றாங்க. அப்படி கிடையாது. அது தேவனையும் அவருடைய வார்த்தையும் குறிக்குது. நாம் அப்படின்னும் போது அங்க பேசுறது யார் பேசுறார்? கிறிஸ்து என்னவா வெளிப்பட்டார் மாம்சத்துலனா? வார்த்தையை வெளிப்பட்டார். அந்த வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட அந்த பாகத்தை நோக்கி, அதாவது நித்திய ஆவியை நோக்கி பேசுகிறது. என்ன சொல்றதுன்னு சொன்னா, நீரும் நான் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னா அந்த நித்திய வார்த்தையானது அந்த நித்திய ஆவிக்குள்ளேருந்து வெளியே வந்தது. ஆமென். அததான் இங்க வசனம் பேசுது இல்லைங்களா? அதாவது நாம் ஒன்றா இருக்கிறது போல அப்படின்னா அவருடைய வார்த்தை தேவனிடத்துல இருந்தது அப்படின்றது. ஆமென். ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்படின்னா இந்த வார்த்தைக்கு ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமை அவர்கள் அப்படின்னும் போது அது சபைக்கு கொடுக்கப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த காரியம் பாருங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு, ஒன்னெசஸ்ல அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிடத்திலும் நீர் என்னிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் அவர்களிடத்திலும் நீர் என்னிடத்திலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா இது ஒரு சேனல் உண்டு பண்ணுது. ஒரு சேனல் என்னங்க? ஒரு சர்க்கியூட்டை உண்டு பண்ணுது. ஒரு பவர் ஹவுஸ்ல இருந்து அது எங்க வருதுன்னு சொன்னா அது டிரான்ஸ்ஃபார்ம் வருது. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு வந்து அந்த பவர் என்ன பண்ணுது? பல இடங்கள்ல உபயோகமாகுது. அந்த மாதிரி நித்திய ஆவி இடத்துல இருந்து அது வார்த்தைக்கும், வார்த்தை இடத்துல இருந்து சபைக்கும், சபையாக குடும்பத்துக்கும் ஒரு வீட்டுக்கும் அந்த பவர் பயன்படுது. அதுதான் இங்க வசனம் சொல்லுது. ஆமென். அடுத்தது பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னிடத்தில் அன்பாய் இருந்தபடினால்
நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறோனோ அவர்கள் அங்கே என்னுடனே இருக்க விரும்புகிறேன். அப்படின்னா அவர் அந்த மகிமை வெளிப்படுத்தும்படிக்கு அந்த மகிமை எப்படி வெளிப்படுத்த முடியும்ன்றதை இன்னைக்கு நான் சொல்றேன். அவர் எங்க இருக்கிறாரோ அங்க அவருடையவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த பிதாவின் மகிமை அவர்கள் உள்ள இடத்துல வெளிப்படும். அப்போ தேவன் யாருன்றத உலகம் அறியும். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நம்ம பார்க்க போற காரியம் ஒன்னசஸ்னா ஒன்றாய் இருக்கிறது. அந்த ஒன்றாய் இருக்கிறது தேவனுடைய மகத்தான நோக்கம் ஒன்றாய் இருத்தலாரு. தேவனுடைய மகத்தான நோக்கம், சிந்தையின் பின்புறமாய் இருந்த மகத்தான நோக்கம் ஒன்றாய் இருத்தலா இருக்கு. நம்ம அந்த ஒன்றாயிரத்தலுக்காக தான் இந்த காலையில வந்திருக்கிறோம். நம்ம கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகத்தான இந்த காலை நேரத்துக்காய் கூட நன்றி. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறிய கூரையின் நிலையின் கீழாய் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையானது உரைக்கப்படுகிற அந்த வேளையில அப்பா வெளிச்சம் உண்டாயிற்று ராஜா. இந்த கால வேளையில அந்த ஈஸ்டர் காலையில உண்டான அந்த மகிமையை போல ஒரு மகிமையை இந்த கால வேளையில சிறு கூட்டமாகி எங்களுக்கு இந்த சரீரங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுத்துங்க. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை நீர் கர்த்தாவே ஒன்றாயிருத்தலை வெளிப்படுத்தி கொடுத்தீர். அதற்காக கூட நன்றி. அந்த ஒன்றாயிருத்தலின் பரிபூர்ணம் சபையும் அந்த சபையை சார்ந்த இந்த உலகத்தின் சிருஷ்டிப்புமா இருக்கிறது. அந்த ஒன்றாயிருத்தலானது பூமியை காணும்படிக்கு இந்த நாட்கள்ல பல்லமுள்ள தூதனாய் இறங்கி வந்தீர். நீர் நான் எங்கே இருக்கிறனோ அவர்கள் அங்கே இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த மகிமையை அந்த நாள்ல மனவாட்டிக்குள்ள வெளிப்படுத்த மனவாட்டி செய்ய வேண்டிய காரியம் தன்னை ஒப்படைப்படுதே சரண் அடைவதே ராஜா. அந்த சரண் அடைவதற்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை தலைமட்டுமா தாழ்த்துகிறோம். நாங்களும் கூட அந்த 3ஆம் யாத்திரையில ராஜா ஒரு செய்தியாளனுக்கு கீழா இந்த அக்கினி ஸ்தம்பத்துக்கு கீழா இருக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்தும்படிக்கு எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இங்க இருக்கிற வியாதியின் தன்மைகள், வேதனைகள், கனநித்திரன் ஆவிகள், அவிசுவாசத்தின் தன்மைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அந்த பெந்தகோஸ்தே ஒருமனம், அந்த ஏதேனுடைய ஒத்திசைவு, அந்த ரீகன்சிலியேஷன் எங்களுக்குள்ளாய் உண்டாகட்டும். அந்த தெய்வீக வல்லமை பாயட்டும். பலவீனங்கள் வசதிகள் தூர போகட்டும். அப்பா வந்தவர்கள் ஆசீர்வதிங்க. வந்தவருடைய இருதயத்தில் பேசுங்க. இந்த பகுதிக்கு மீதமாக இருக்கிறவர்களை கொண்டு வந்து சேர்த்தணும். இந்த காலவேளையில அக்கினி அபிஷேகம் இறங்கி வரட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மரண கிருமியின் பாகங்கள் எடுத்து போடுங்க, சுட்டரித்து போட கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மளோடு கூட இருப்பாராக. சகோதர சகோதரி, இந்த நாள்ல உங்களோடு கூட ஒரு சிறு தலைப்பின் அடிப்படையில் ஒரு செய்தியை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான செய்தி, ரொம்ப தேவையான கூட செய்தியும் கூட இன்னைக்கு, இல்லைங்களா? இந்த செய்தி உங்களுக்கு என்ன செய்யுன்றத சொல்றேன். இன்னைக்கு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை குறிச்சு அதிகமா இந்த செய்தி பேசுது. ஏன் நம்ம தேவனை விட்டு அநேக நேரங்கள்ல என்ன பண்றோம், ஒரு கான்ஸ்டன்டான ஐக்கியத்துக்குள்ள இல்லாம இருக்கிறோன்றத குறிச்சு இது சொல்லுவோம். கான்ஸ்டன்டான ஐக்கியம்னு சொன்னாங்க, நிலையான ஒரு ஐக்கியத்துல இல்லாம இருக்கிறோம். ஏன் அந்த நிலையான ஐக்கியம் இல்லை, அந்த நிலையான ஐக்கியம் என்ன செய்துன்றதை குறித்து சொல்லுது. அதே போல நம்மளோட ஏற்றத்தாழ்வுக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு என்ன காரணம்? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன அர்த்தங்க? ஏற்றத்தாழ்வுகள். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்பொழுதுமே எப்படி இருக்குது, ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லையா? அது காரணம் என்ன, அதை எப்படி சரி செய்வது அப்படின்ற காரியத்தை கூட இந்த நாள்ல உங்களோடு கூட இந்த செய்தியின் ஊடாய் நான் உங்களை பேசணும்னு நினைக்கிறேன். நான் ஒரே மாதிரியான விசுவாசம் அடுத்த நேரத்துல இருக்கிறதுல அந்த விசுவாசம் திடீர்னு நமக்கு குறையுது, இல்லைன்னா திடீர்னு அதிகம் ஆகுது, இல்லைங்களா? அப்ப சில நேரங்களில் விசுவாசம் குறைந்து காணப்படுறோம். நம்ம ஆவியில ரொம்ப பலவீனப்பட்டு காணப்படுறோம். சில நேரங்கள்ல உற்சாகமா காணப்படுறோம். இந்த நிலைக்கு, இந்த ஏற்றத்தாழ்வுக்கு என்ன காரணம், அது எப்படி சரி செய்வது அப்படின்றத குறித்து நான் இந்த நாள்ல உங்களோட கூட பேசலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப கூர்ந்து கவனிங்க. இது தனிப்பட்ட மனிதனுக்கும் ரொம்ப பிரயோஜனமான பாகம், அதே போல சபைக்கும் பிரயோஜனமான பாகம். முக்கியமா ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கு, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்கு இந்த செய்தி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரொம்ப ஆழ்ந்து கவனிங்க. நான் 1 மணி நேரம் தான், நான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான். நீங்க ஃபாஸ்டா வரணும், செய்தியோடு கூட புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நான் ரீகால், லாஸ்ட் வீக் பார்த்த விஷயங்கள் ரீகால் பண்றது கிடையாது. நான் ஃபாஸ்டான செய்திக்குள்ள போறேன். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, ஒன்னஸ் இஸ் த இட்டர்னல் பர்பஸ் ஆஃப் காட். அப்படின்னா ஒருமைப்பாடு தான் தேவனுடைய மகத்தான நித்திய நோக்கமா இருந்துச்சுன்னு சொல்லி இதான் நான் இந்த செய்திக்கு தலைப்பா கொடுக்க போறேன். நீங்க நல்லா கவனிச்சு நீங்க சொல்லுங்க சகோதர சகோதரி. ஒன்னஸ் இஸ் த இட்டர்னல் பர்பஸ் ஆஃப் காட். அந்த ஒருத்துவம், ஒன்றாயிருத்தல். ஒருத்துவம்னா சரியா சொன்னா
ஒன்றாய் இருக்கிறது தான் தேவனுடைய நித்திய மகத்தான நோக்கமா இருந்துச்சுன்னு சொல்லி. ஐ மீன் சொல்லாமா, அந்த வார்த்தையை சொல்லாமா? தேவனுடைய ஒன்றாயிருத்தல் தான், ஒன்றாயிருத்தலே தேவனுடைய நித்திய நோக்கம். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ என்னன்றதை குறிச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறேன். கவனிங்க நல்லா சகோதர சகோதரி, என்னன்றதை குறிச்சு சொல்றேன், எப்படின்றத குறிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிச்சுட்டே வாங்க. அப்போ இந்த ஒன்றாயிருத்தல் அப்படின்னா என்ன, அது எது, அந்த வார்த்தை எப்பேற்பட்டது அப்படின்றத சொல்லிட்டு நான் இம்பார்ட்டன்டா போறேன். ஏன்னா ஏன் சொல்றேன், நான் சொல்றேன் ஆல்ரெடி, நம்ம தேவனோட இருக்கிற கனெக்ஷன் ஏன் நமக்கு கான்ஸ்டன்டா இல்ல, கண்டினியூஸா இல்ல, நம்மளோட குடும்பத்துடைய நிலைகள், நம்மளோட சபையுடைய நிலைகள் ஏன் ஒரு கண்டினியூஸ்லி தேவனோட வல்லமையும் தேவனோட மகிமையும் ருசி பார்க்கிற லெவலுக்கு இல்லைன்றது இந்த செய்தி ரொம்ப இம்பார்ட்டன்டா காட்ட போகுது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன செய்தியோட தலைப்பு சொல்லுங்களேன். ஒன்னஸ். ஒன்னஸ் கிடையாது, ஒன்னஸ். ஒன்னஸ் அப்படின்னா, ஒன்னஸ் சொன்னா ஒருத்துவம் அர்த்தம், ஒருத்துவம். ஆனா ஒன்னஸ் அப்படின்னா ஒன்றாயிருத்தல், ஒரு யுனைட்டிங் டுகெதர் அப்படின்னா அது ஒன்று சேர்ந்து இருக்கிறது அப்படின்ற அந்த காரியம். அப்படின்னா ஒரு நோக்கத்துக்காக ஒன்றிணைவது அப்படின்னு சொல்லலாம் அந்த காரியத்தை, இல்லைங்களா? பாருங்க, திருத்தர் சொல்றாரு, இந்த காலையில் அழிக்க ஜனங்களுக்கு தேவனுடைய ஒன்றாயிருத்தம் என்னும் பொருளுக்கு அது பொருந்தும். அப்போ ஒன்றாயிருத்தல் என்னும் சொல் ஒருவருடன் ஒன்றாக இருப்பது என்று பொருள்படும். அப்படின்னா ஒருவருடன் எப்படி ஒன்றாக இருக்கிறது, நம்ம எல்லாம் சரீரத்தின்படி வேறா இருக்கிறோம், வெவ்வேறு நபர்களா இருக்கிறோம். எப்படி ஒன்றா இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நோக்கத்தின்படி, சுவாபத்தின்படி, இல்ல திட்டத்தின்படி ஒரு புள்ளியில ஒன்றிணைகிறது தான் ஒன்றாயிருத்தல் அர்த்தம். ஒன்றாயிருத்தல் என்ன அர்த்தங்க? இப்போ நம்ம எல்லாமே சரீரத்தின்படி தனி நபர்களா இருக்கிறோம், தனிப்பட்ட நபர்களா எல்லாருக்குமே ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது இல்லையா? புரியுற லாங்குவேஜ்ல தான் பேசுறேன், நீங்க கவனமாய் நீங்க கேளுங்க. எல்லாமே தனித்தனியா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம கூடி வந்த நோக்கம் என்ன? ஒன்றாயிருத்தல் அப்படின்னே கைகளை கெட்டியா பிடிச்சிக்கிறதோ, இல்ல நம்ம ஒன்றா எப்பவுமே ஒருவருக்கு ஒரு கயிறை போட்டு கட்டிக்கிறதோ ஒன்றாயிருத்தல் கிடையாது. ஒன்றாயிருத்தல் என்னன்னா, நம்முடைய நோக்கங்கள் ஒரு புள்ளியில் ஒன்று சேர்றதா ஒன்றாயிருத்தல் அர்த்தம். நம்மளோட நோக்கம், நம்மளுடைய திட்டம், நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய விருப்பம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஒரு நபருக்கும். அப்போ சில நபர்கள் சாப்பிடுறதுல ஒன்னா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? சாப்பிடுகிறதுல ஒன்னா இருப்பாங்க. சிலர் டிரெஸ் போடுறதுல, அதாவது ஆடை அணிகிறதுல ஒன்றா இருப்பாங்க. ஒரு சில நபர்கள் சம்பாதிக்கிறதுல ஒன்னா இருப்பாங்களா இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டினா ஒரு சமுதாயத்தை உண்டு பண்ணி கொள்வாங்க. அதே போல ஒரு சிலர் ஃபுட் சாப்பிடறதுல அந்த ஹோட்டல்ல போய் எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம், அதுல ஒன்னா இருப்பாங்க. ஒரு சிலர் இந்த பூமியில களியாட்டம் குடிக்கிறதுல ஒன்னா இருப்பாங்க, இல்லைங்களா? சாயங்காலம் எல்லாம் வந்துருங்க குடிக்கலாம் அப்படின்றதுல ஒன்னா இருப்பாங்க. இதெல்லாமே என்ன இருக்குது? ஒன்றாயிருத்தலா இருக்குது. அவங்க காலை முதல் வெவ்வேறு இடங்களுக்கு, வெவ்வேறு வேலைகளுக்கு போனாலுமே அந்த நோக்கம் அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுவாங்க? ஒரு புள்ளிக்கு சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி அந்த மகத்தான ஒன்றாயிருத்தல், இந்த எல்லா ஒன்றாயிருத்தலும் ஏதோ ஒரு நித்தியமான தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி காட்டுது. அந்த ஒன்றாயிருத்தல் தான் தேவனிடத்துல இருந்துச்சு. நான் அதை தான் இங்க காட்ட போறேன். இப்போ இங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நான் சொன்னேன் ஒரு புள்ளியில அவங்க என்ன பண்றாங்க? ஒன்றா இருக்கிறாங்க. அது பணத்துக்காக இருக்கலாம், இல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்ல நீங்க பாத்தீங்க சொன்னா அநேக நபர்கள் இந்த பூமியில இதுல பாத்தீங்க சொன்னா ஏதாவது பொருட்களுக்காக ஒன்னா இருப்பாங்க, எங்கேயோ இருப்பாங்க. நான் பாக்குறது உண்டு, ஒரு கார் வாங்கினா அதுக்கான ஒரு கம்யூனிட்டியை, ஒரு சமுதாயத்தை உண்டு பண்ணிடுவாங்க. இந்த கார் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குரூப் உண்டு பண்ணி அந்த காரை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அந்த கார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இவரு எந்தோ வேற எங்கேயோ லாங்குவேஜ், மொழி, மதம் எல்லாம் வெவ்வேறா இருக்கும். அப்போ அங்க இருக்கிற அந்த பொருளுக்காக என்ன ஆயிடுவாங்க? இந்த எல்லாருமே ஒன்னாயிட்டு அதை குறிச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அதுல குடுக்கல் வாங்கல் இருக்கும். அதுல மொழி தெரியாம இருக்கலாம், இனம் தெரியாம இருக்கலாம், ஜாதி ஜனங்கள் தெரியாம இருக்கலாம். ஆனாலுமே அந்த ஒரு புள்ளிக்கு என்ன ஆயிடுவாங்க? ஒன்னாயிடுவாங்க, இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு நித்தியமான ஒரு மகத்தான ஒரு பாகம் ஒண்ணு இருக்குது. அந்த காரியத்துக்காக ஒன்னா இருக்கணும்னு சொல்லி தேவன் நினைச்சார். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றாயிருத்தல்ன்றதுக்கான அந்த புள்ளி பாயிண்ட் புரியுதா இல்லைங்களா? நான் அநேக விஷயங்கள் நான் ஃபாஸ்டா போறேன், புரிஞ்சுக்கோங்களா? பாருங்க, ஒன்றாயிருத்தல் சொல் ஒருவருடன் ஒன்றாக இருப்பது என்று பொருள்படும், இல்லைங்களா? பாருங்க, அப்ப நான் அதுதான் உங்களுக்கு விளக்கி கொடுத்தேன். ஒன்றாயிருத்தல் என்ன? நம்ம கைகளை பிடிச்சிட்டு இருக்கிறதோ, இல்ல ஒரு லாங்குவேஜ் பேசுறதோ அப்படி கிடையாது. ஒன்றாயிருத்தல் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற ஒரே நோக்கத்துக்காக, அங்க ஒரே நோக்கம், மொழிகளை கடந்து, ஜாதி ஜனங்களை கடந்து, ஜெண்டர்ஸ் அப்படின்னு சொன்னா ஆண் பால் பெண் பால் இதெல்லாம் கடந்து அங்க ஒரு யூனிட்டி உருவாகுது பாருங்க. அதுதான் ஒன்றாயிருத்தல். அந்த ஒரு புள்ளி தான் அந்த ஒன்றாயிருத்தலுக்காக நம்மளை என்ன பண்ணுது? ஆயத்தப்படுத்துது.
விசுவாசிக்கிறீங்களா? இது எங்க வந்துச்சுன்றத குறிச்சு நான் காட்ட போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, திருப்பதி சொல்றாரு பாருங்க. தேவன் தமது வார்த்தையை கைக்கொள்ளும் தனிப்பட்ட நபர்களுடன் ஈடுபடுகிறார். விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை பெறும்படி செய்து அவர்களை கொண்டு வந்து தம்முடன் உண்மையான ஒன்றாயிருத்தல் இணைப்பதே தேவனுடைய திட்டமா இருக்குது. தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சா, தேவனுடைய ஒரு நோக்கம் இருந்துச்சா இல்லைங்களா? நான் பார்த்தோம், தேவன் மல்கியால சொல்றார், 2வது அதிகாரத்துல சொல்றார், ஏன் ஒருவனை படைத்தார், ஏன் அந்த சிருஷ்டிப்பு மனிதன் படைக்கப்பட்டான், எதுக்கு ஒருவனை படைத்தார் அப்படின்பது என்ன சொல்லப்படுது? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. தேவ பக்தி இல்லை சந்ததியை பெரும்படி, காட்லி சீட் அப்படி சொல்லப்படுது இல்லைங்களா? தேவனுடைய வித்து, சந்ததின்னு சொல்றத விட கரெக்டான வார்த்தை என்னங்க? தேவனுடைய வித்து அப்படின்னு சொன்னா, வித்து எதை செய்யுது அப்படின்னு சொன்னா, சுவாதங்களை கடத்துது, ரத்தத்தை கடத்துது, தன்மைகளை கடத்துது. புரியுதா உங்களுக்கு? வித்து எதை கடத்துது? வித்து ஜீன் எதை கடத்துது? சுவாபங்களை கடத்துது, தன்மைகளை கடத்துது இல்லைங்களா? சுதந்திரங்களை கடத்துது. இதெல்லாம் வித்து கடத்துற விஷயம். அப்ப தேவன் ஒருவனை படைத்தார், பின் ஏன் ஒருவனை படைத்தார்? ஆவியோடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்கு. தேவ பக்தி இல்லைன்னா அப்படின்னு சொன்னா காட்லி லைக் காட் மேனர் இருக்கணும். தேவனை போல ஒரு சந்ததி அப்படின்னா அந்த வித்தை கொண்டு வர்றதுக்கு, தேவ சந்ததியை கொண்டு வர்றதுக்கு ஒருவனை படைத்தார் சொல்லப்படுது. அப்போ நம்ம இதுல கொஞ்சம் டர்ன் பண்ணி தேவன் எப்படி மனுஷனோட இடைப்படுறார் அப்படின்ற அந்த காரியத்தோட நான் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். தேவன் எப்பொழுதுமே 4 காரியங்கள்ல தேவன் கிரியை செய்யறாராம். தேவன் ஃபர்ஸ்ட் இயற்கையில கிரியை செஞ்சார். எப்படி கிரியை செஞ்சார்? கரெக்டுங்களா உங்களுக்கு? தேவன் ஃபர்ஸ்ட் எதுல கிரியை செஞ்சார்? இயற்கையில வெளிப்பட்டார். அதுக்கு முன்னாடி தேவன் தம்முடைய வார்த்தையில கிரியை செஞ்சார். ஃபர்ஸ்ட் அதான் தேவன் எதுல வெளிப்பட்டாரா? ஃபர்ஸ்ட் தேவன் தன்னை வெளிப்படுத்தும் 4 விதங்கள் இருக்கு. தேவன் தன்னுடைய வார்த்தையில வெளிப்பட்டார், தேவன் தன் இயற்கையில வெளிப்பட்டார், தேவன் தன் குமாரன் வெளிப்பட்டார். பாருங்க, நான் முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கேன். தேவன் தன் குமாரன் வெளிப்பட்டார், தேவன் தன் ஜனங்களில் வெளிப்படுகிறார். இதான் 4 காரியங்கள். எவ்வளவு காரியங்கள்? ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். என்ன சொல்ற பாருங்களேன். தேவன் இயற்கையில வெளிப்பட்டாரா, தேவன் வார்த்தையில வெளிப்பட்டாரா, தேவன் குமாரன் வெளிப்பட்டாரா? பாருங்க, இதெல்லாம் கவனிக்கணும். இங்க வார்த்தை வேற, குமாரன் வேறன்றார் தீர்க்கதரிசி. அப்படின்னா குமாரன் அப்படின்றது என்ன இருக்குது? ஒரு சரீரத்தின் பாகமா இருக்குது. ஆமென். குமாரன்ன்றது என்ன இருக்குதுங்க? குமாரன் போது அங்க ஒரு பிறப்படங்கிய ஒரு சரீரத்தின் பாகமா இருக்குது இல்லைங்களா? ரத்தத்தை சுமக்கிற ஒரு சரீரத்தின் பாகமா இருக்குது இல்லைங்களா? தேவன் வார்த்தையில வெளிப்பட்டார், அதான் பழைய ஏற்பாடு. குமாரன் வெளிப்பட்டார் என்பதுதான் இயேசு கிறிஸ்து. தேவன் தன்னுடைய ஜனங்களில், அதுதான் என்னவா இருக்குதுன்னு சொன்னா மனவாட்டியின் பாகமா இருக்குது, தன்னுடைய பிள்ளைகளா இருக்கிறார். இப்போ 4 காரியங்கள் மூலமா தேவன் வெளிப்படுறார். இயற்கையின் மூலம் வெளிப்படுறார், குமாரன்ல வெளிப்படுறார், வார்த்தையில வெளிப்படுறார், ஜனங்களை வெளிப்படுறார். இப்ப ஜனங்களை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த 1000க்குள்ள நான் ஒரு காரியத்தை எடுத்து இணைக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, நீங்க இந்த 1000க்கு நான் எப்பவுமே தேவன் ஒரு டைப் வச்சிருக்காரு. அந்த டைப்ல இருந்து ஒரு சில விஷயங்களை காட்டலாம்னு நினைக்கிறேன். ஒரு டைப்ல காட்டலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ ஒரு குடும்பம் ஒண்ணு இருக்குது. ஒரு குடும்பம், முதல் குடும்பத்தை குறிச்சு நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னா தீர்க்கதரிசி சொல்றாரு, முதல் குடும்பத்தை எந்த வகையில தேவன் உண்டு பண்றார்? அப்ப அங்கிருந்தான் ஒருத்துவத்துக்கான அந்த லைன் ஸ்டார்ட் ஆகுதுன்றார். ஒருத்துவத்துக்கான லைன் எங்க ஸ்டார்ட் ஆகுது? முதல் குடும்பத்துல ஸ்டார்ட் ஆகுது. முதல் குடும்பத்துல. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, திருப்பி சொல்றாரு, தேவனும் அவருடைய குடும்பமும். தேவன் அப்படின்னு சொன்னா எலோஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், எலோஹிம்னு சொன்னா செல்ஃப் எக்ஸிஸ்ட் ஒன், தன்னில் தானே ஜீவிக்கிறது, இல்லைன்னா சுயமாய் வாழ்கிறதுன்னு அர்த்தம். தெரியுமா உங்களுக்கு? எலோஹிம்னா என்ன அர்த்தங்க? சுயமாய் வாழ்கிறது, தன்னில் தானே ஜீவிக்கிறதுன்னு அர்த்தம். யெகோவா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? குடும்பத்துடன் வாழ்கிறதுன்னு அர்த்தம். அப்போ தன்னில் தானே ஜீவிக்கிறவரா இருந்த தேவன் தன்னுடைய சுவாபத்தோடு கூட ஐக்கியப்படும்படி நினைத்தார், ஒருமைப்படும்படி நினைத்தார். அப்ப என்ன பண்றாருன்னு சொன்னா தன் சுவாபத்தை வெளியே கொண்டு வரார். அந்த சுவாபமா இந்த சிருஷ்டிப்புகளா இருக்குது, அவரோட தன்மைகளா இருக்குது. இப்ப இந்த பூமியில பார்க்கும்போது ஒரு மகத்தான சிங்கத்தை பார்க்கும்போது தேவனுடைய மகத்தான அந்த சிங்கத்தின் ஆலகை தன்மை வெளிப்படுது. பூக்களை பார்க்கும்போது அவருடைய ரசனைகள் வெளிப்படுது. நீரை பார்க்கும்போது இந்த பூமியை பாதுகாக்கிற தன்மை வெளிப்படுது. வெப்பத்தை பார்க்கும்போது இந்த பூமி கொடுக்கிற வெளிச்சத்தை வெளிப்படுது. இதெல்லாம் தேவனுடைய சிந்தனையின் பின்புறத்தில் இருக்கிற அவருடைய தன்மைகளா இருந்துச்சு. அப்போ பூமியில இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளும் ஏதோ ஒரு வகையில அவருடைய தன்மையின் பிரதிபலிப்புகளா என்ன பண்ணுது? இருக்குது. அப்போ அதெல்லாம் ஒரே பாடமா இருந்துச்சு. ஆனா கடைசியா உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய பரிபூர்ண சாயலா தேவன் கொண்டு வந்தார். தேவன் என்னவா இருந்தாரோ அது அப்படியே பெர்ஃபெக்ட் ரெப்ளிகாவா ஒரு சிறு பகுதியா மனிதன் இந்த பூமியில வைக்கப்பட்டிருந்தான். கவனிக்கிறீங்களா?
பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்பொழுது ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதனும் ஆதி ஸ்திரியும் தேவனுடன் பரிபூர்ண இசைவு கொண்டிருந்தன. பெர்ஃபெக்ட் ஹார்மனி வித் காட். தேவனோட பரிபூர்ண இசைவு ஆதாம் ஏவாளுக்கு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இந்த காரியத்தை தான் உங்களோட கூட காட்ட நினைக்கிறேன். பாருங்க, தேவன் சிருஷ்டிப்பின் நாட்கள் தொடங்குச்சு. சிருஷ்டிப்பின் நாட்கள் வரும்போது எல்லா நாட்கள்லயும் அவிதமா தேவன் எல்லா காரியங்களும் உண்டு பண்ணிட்டு மனுஷனை உண்டாக்கும் போது பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை என்ன பண்ணுவாங்க? உண்டாக்குவோமாக, அவர்களை தேவ சாயலாக உண்டாக்குவோமாக, ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டார். இங்கிருந்து நான் அப்படியே எடுத்து சபைக்கு டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ இது கவனிங்க, அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாருங்க, பின்பு தேவன் எல்லாத்தையும் உண்டு பண்ணார். எல்லா காரியத்தையும் என்ன பண்ணாருங்க? தன்னுடைய கரத்தின் கிரியா உண்டு பண்ணிட்டு மனுஷனை உண்டு பண்ணும் போது மட்டும் தேவன் அப்படி உண்டு பண்ண கிடையாது. தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக, லைக் அவர் இமேஜ், அவருடைய லைக்னஸ் அண்ட் அவருடைய இமேஜ் அப்படின்னு சொன்னா அவருடைய தன்மையும் அவருடைய சொரூபத்தின்படி உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி உண்டு பண்ணி எப்படி சொன்னார்? நம்ம 1ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி உண்டாக்கிட்டார். யார உண்டு பண்ணிட்டார்? ஆதாம் உண்டாக்கிட்டார். உண்டாக்கும் போது எப்படி உண்டு பண்ணார் சொன்னா அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். எப்படி படிச்சாருங்க? ஆணும் பெண்ணுமாக படிச்சார். இது சிருஷ்டிப்பின் நாட்கள்ல உண்டாக்கப்பட்ட ஆதாம் அவருடைய தியோபனியா இருக்குது. தியோபனினா என்னன்னு சொன்னா தேவனுடைய தியோபனின்னு சொன்னா, தியோஸ் சொன்னா தேவன் அர்த்தம், தியோபனினா தேவ சாயல். தேவ சாயல ஒரு மனுஷ ரூபத்துக்குள்ள, அதான் ஆதாமேவாள். தேவன் தன்னுடைய சாயல ஒரு ரூபத்தை கொடுத்தார், அதான் ஆதாமேவாளா இருக்கிறார். அதான் ஆவி மனிதர்களாகிய ஆதாமேவாள் ஒரே ஆவிக்குள்ள, ஒரே ஆதாமுக்குள்ள, ஒரே ஆதாமுடைய தியோபனிக்குள்ள ஏவாளுடைய பார்ட்டை தேவன் வச்சிருந்தார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆதாமை எடுத்து 2வது அதிகாரத்துல கீழே பண்படுத்த மனுஷன் அங்க இல்லைன்னு சொல்லும் போது இந்த பூமியோடு கூட தொடர்பு கொள்ளும்படிக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணார்? மண்ணில வைத்தார். மண்ணில சரத்தை ரெடி பண்ணி தேவன் என்ன பண்ணாருங்க? ஆல்ரெடி 6வது பரிணாமத்தின் மனுஷனை எடுத்து வந்து 1, 2, 3 பரிணாமங்கள் இருக்கிற மனுஷனோட கூட ஐக்கியப்படும்படி செய்தார். 1, 2, 3 பரிணாமங்களோட கூட ஐக்கியப்படுற மனுஷன் யாருங்க? ஆதாம், மண்ணின் சரீரம் இல்லைங்களா? இந்த சரீரம் எத்தனை பரிணாமங்களோட ஐக்கியப்படுதுங்க? ஒளி, பொருள், காலம் இல்லைங்களா? விஞ்ஞானம்ன்றது நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா இதை அவருடைய ஞானத்தின் மூலமா 4வது பரிணாமத்தோட கூட ஐக்கியப்படுறான். புரிஞ்சவங்க, மனுஷன் ஐக்கியப்படுற பரிணாமங்களே வேணாங்க, ஒளி, பொருள், காலம். அப்ப இந்த சரீரம் அப்படிதான் உண்டாக்கப்பட்டு இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ண சொன்னா இந்த தியாபனின்றது எத்தனாவது பரிணாமத்தின் காரியமா இருக்குதுன்னா 6வது பரிணாமத்துல இருக்கிற அந்த உலகத்தோட கூட ஐக்கியப்படுது. அப்ப அந்த உலகம் தான் என்ன வருதுன்னு சொன்னா காணக்கூடாத உலகம். வசனம் சொல்றா இல்லையா? காணப்படுகிற உலகம், காணக்கூடாத உலகம். காணப்படுகிறவைகள் நித்தியமானவைகள், காணப்படாதவைகள் அனித்தியமானவைகள். அப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? நமக்கான ரெப்ரசன்டேட்டிவ் எங்க இருக்குது? ரெப்ரசன்டேட்டிவ் என்னங்க? நம்மை பிரதிநிதிப்படுத்துகிற ஒரு காரியம் நமக்காக 6வது பரிணாமத்துல இந்த ஆத்மாவாக இருக்குதா இல்லையா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த உலகத்துல இருக்கிறது அந்த சரீரத்தையும் இந்த உலகத்துல இருக்கிற இந்த பூமியில இந்த பூமியோட ஐக்கியப்படும்படிக்கு இந்த பூமியில இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களை ஆளும்படிக்கு அந்த உலகத்துல இருக்கிற தேவனோட சாயலின்படி இருக்கிற அந்த சரீரத்தை கொண்டு வந்து இந்த உலகத்துல இருக்கிற இந்த சரத்தோட தேவன் இணைத்தார். ஆமென். அப்போ அந்த பரலோக குடும்பமும் இந்த பூமிக்குரிய குடும்பமும் ஒன்றா இருந்துச்சு. ஆமென். பாருங்க, இதுக்குதான் ஒரு வசந்த காட்டுற பாருங்க, திருப்பதி சொல்ற பாருங்க, என்ன சொல்றது பாருங்க, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு கூட ஒப்புருவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். இங்க பாருங்க, இல்ல அது இல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு வசனம், அருமையான பாருங்க வசனம் சொல்லு. இது நிமித்தம், இங்கிலீஷ்ல வாசிக்க, தமிழ்ல வாசிக்கிற பாருங்க, இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படவும் நான் வேண்டிக் கொள்றேன். பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒரு குடும்பத்தை குறிச்சு பவுல் சொல்றாரு. அந்த குடும்பம் எப்படின்னா, பூமியில ஒரு குடும்பம் இருக்குது, பரலோகத்துல இருக்கிற ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொல்ல, அந்த குடும்பத்தை பவுல் எப்படி வைக்கிறாரு? ஒரு குடும்பம், அது பூமியிலையும் பரலோகத்திலையும் சேர்ந்துதான் ஒரு குடும்பம்ன்றார். கவனிங்க நல்லா பாருங்க, அசல என்ன சொல்ல பாருங்க, பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள முழு குடும்பம். எவன் எப்படி குடும்பத்தை பாக்குறாரு? எப்படி பாக்குறாரு? ஒரு குடும்பம் எப்படி இருக்குது? பரலோகத்திலும் பூமியிலும் சேர்ந்து ஒரு குடும்பம். அப்படின்னா பரலோகம்ன்றது எப்படிங்கிறத வானத்துல இல்ல, காணக்கூடாத உலகத்திலிருந்தும் காணக்கூடாத உலகத்திலிருந்தும் ரெண்டும் சேர்ந்து ஒரு குடும்பம். உங்களுக்கு அப்போ காணக்கூடாத உலகத்துல இருக்கிற என்னோட தியாபினி, காணக்கூடிய உலகத்துல இருக்கிற இந்த ஆத்மா,
இந்த சரீரம் கிடையாது, இந்த ஆத்மா. கவனிங்க நல்லா, இந்த ஆத்மா சேர்ந்துதான் ஒரு குடும்பம், ஒரு 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 ஐக்கியம். புரிஞ்சுக்கோங்க நல்லா. இப்போ இங்கிலீஷ்ல அதே பாயிண்ட் வாசிக்கிற பாருங்க. For this cause, இந்த காரணத்துக்காக, I bow my knees unto the Father of our Lord Jesus Christ, of whom whole family in heaven and earth, whole family, அந்த ஒரு குடும்பம் பரலோகமும் பூமியும் சேர்ந்த ஒரு குடும்பம். இப்போ இந்த ஆர்டர்ல தான் தேவன் ஏதேன்ல முதல் குடும்பத்தை ரெடி பண்ணார். முதல் குடும்பம் எப்படி உண்டு பண்ணுச்சு? காணக்கூடாத அந்த உலகத்திலையும் காணக்கூடிய இந்த உலகத்திலையும் அதோடைய பிரதிநிதிகள் இருந்தாங்க. காணக்கூடிய உலகத்துல இருந்ததுதான் இந்த சரீரம், அந்த சரீரத்துல சரீரம். காணக்கூடாத உலகத்துல இருந்ததுதான் இன்னொரு சரீரம், அதாவது ஆத்மா. அந்த ஆத்மாவுல தேவனுடைய அந்த ஆத்மா, அந்த சரீரம், அந்த சரீரத்தை இந்த பூமியோட தொடர்பு கொள்ளும்படிக்கு தேவன் என்ன பண்ணாரு? கொண்டாந்து ஒண்ணு சேர்த்தினார். இது ஒரு பார்ட். அப்போ காணக்கூடிய உலகம் காணக்கூடாத உலகம் சேர்ந்தா என்னவா இருக்குது? ஒரு தேவனுடைய. கவனிக்கிறீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தானே இது. புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? இப்போ இந்த இடம், இப்போ இது உண்டு பண்ணிட்டு தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, இது தேவன் உண்டு பண்ற எல்லாமே கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் தான் இருக்குது. ஆதாம் எப்படி உண்டு பண்ணார்? இந்த பூமியில எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு ஆதாம் எப்படி பண்ணாரு? ஆணும் பெண்ணுமாக படைச்சார். ஆதாம் எப்படி படைச்சார்? ஆணும் பெண்ணுமாக படைச்சார். பிந்தின ஆதாம் யாரா இருக்கிறார்? கிறிஸ்துவா இருக்கிறார். கிறிஸ்து ஆதாம் எப்படி ஆணும் பெண்ணமா இருந்தாரோ கிறிஸ்துவ எப்படி இருக்கணும்? ஆணும் பெண்ணுமா இருக்கணும். அப்போ ஆதாம் எப்படி இந்த உலகத்திலயும் இருந்தாரோ அந்த உலகத்திலயும் இருந்தாரோ அப்படிதான் கிறிஸ்துவும் இந்த உலகத்திலயும் அந்த உலகத்திலயும் இருக்கிறார். நான் சொல்றது புரியுதா பாயிண்ட்? அந்த காரியம் புரியுதுங்களா உங்களுக்கு? ஆதாமுடைய தியாஃபனி எந்த உலகத்துக்குரியதா இருக்கு? காணக்கூடாத உலகத்துக்குரியதா இருந்துச்சு. அதனாலதான் தேவன் ஒரு சரத்தை இந்த பூமியில உண்டு பண்ணி இந்த சரத்துக்குள்ள ஆதாமுடைய தியாஃபனியை உள்ள கொண்டு வந்தாரா இல்லையா? கொண்டு வந்த தியாஃபனியை நான் என்ன சொன்னேன்? தேவனுடைய சாயல் கொண்ட சரீரம். தியோசன் சொன்னா தேவ சாய, தேவன் அர்த்தம். தியோசன் சொன்னாங்க தேவன் அர்த்தம். தியோபனின்னு சொன்னா தேவ சாயல் கொண்ட சரீரம் அர்த்தம். அப்ப அந்த ஆதாமுடைய சரீரத்தை எங்க கொண்டு வந்து சொன்னா, பூமியில 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது அங்க மனுஷன் இல்ல, பூமியை பண்படுத்த யார் இல்ல, படிச்சிருக்கா இல்லைங்களா? அப்ப மனுஷனை தேவன் மண்ணில உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார் சொல்லப்படுது இல்லையா? நம்ம டிவில சினிமாக்களை பார்க்கும்போது தேவன் வாயை ஊதுல என்ன பண்றாரு? ஆல்ரெடி உண்டு பண்ணார் இல்லையா? யாருங்க? 1வது அதிகாரத்துல உண்டு பண்ணார்ல, ஆவி மனிதன் ஆகி ஆதாம். அப்படின்னா அந்த உலகத்துல இருக்கிற அந்த ஆதாம், அந்த சரீரம், அந்த தியோபனி கொண்ட அந்த ஆதாமா கொண்டு வந்து, அந்த ஆதாம் எப்படி இருந்தான்னு சொன்னா ஆணும் பெண்ணுமா இருந்தார். அந்த ஒரே சரத்துல அந்த ஆணும் பெண்ணுமா இருக்கிற அந்த ஆதாமா கொண்டு வந்து இந்த ஒரே சரத்துக்குள்ள தேவன் வச்சார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ காலம் சிருஷ்டிப்பின் நாட்கள் முடிஞ்ச பின்னாடி ஒரு நாள் வரும்போது தேவன் மகத்தான திட்டத்துல ஆதாமுக்குள்ள வச்சிருந்த ஏவாளை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சார் இல்லைங்களா? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, தேவன் ஏற்றத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்னார். அப்போ தேவனுக்கு கூட ஒரு நோக்கம் இருந்துச்சு. தேவன் என்ன நோக்கம் இருந்துச்சு? தேவன் அவர் தன்னில் தானே ஜீவிக்கிறவாய் காலமா நித்தியமா இருந்தாரு. அப்ப தேவன் அப்படியே பார்த்தார், நான் கூட தனியா நிக்கிறது நல்லதல்ல, நான் எனக்குள்ள இருந்து இன்னொரு பாகத்தை கொண்டு வர்றேன், அதான் மனவாட்டின்னு சொன்னார். விசுவாசிக்கிறீங்களா? அவரும் கூட என்ன பண்றாங்க, நான் ஆதாம்ல இருந்து இந்த காரியத்தை காட்டுறேன். ஆதாம தேவன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஆதாமுக்குள்ள இருந்து வெளியில இருந்து கிடையாது, ஆதாமுடைய சுவாபத்தை 2ஆ பிரிச்சார். ஆதாமுடைய சாபத்தை 2ஆ பிரிச்சார், சரத்தை 2ஆ பிரிச்சார். விசுவாசிக்கிறீங்களா? தனியா என்ன பண்ணாருங்க? பிரிச்சார். பாருங்க, திருதர்சி சொல்றாரு. அந்த காரியத்தை இந்த காரியத்தை முக்கியமான காரியத்தை காட்டுறேன். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. பரிபூர்ண இசைவு இருந்தது. தேவன் தம் விரும்பின எந்த நேரத்திலும் இறங்கி வந்து ஆதாம் ஏவாளுடன் கேட்க முடியுது. இப்போ அடுத்த கான்சலேஷன், அடுத்த இணைப்பு. இந்த அடுத்த இணைப்புக்கு முன்னாடி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு. தேவன் தம்முடைய சாயலின்படி என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் யாரை படிச்சார்? ஆதாம படிச்சார். ஆதாம் எந்த உலகத்தின் மனிதனா ஃபர்ஸ்ட் இருந்தாரு? ஆவிக்குரிய உலகம், காணக்கூடாத உலகம். இப்ப நான் பவுல் சொன்ன பரலோக உலகம் இல்லைங்களா? நம்ம நினைச்சுக்கிறோம் பரலோகம் வேற ஒரு குடும்பம், பூமியில வேற ஒரு குடும்பம். அப்படி கிடையாது. பரலோகமும் பூமியும் சேர்ந்த ஒரு குடும்பமா இருந்துச்சு இல்லையா? காணக்கூடாத உலகம், காணக்கூடிய உலகம். நமக்கு தெரியும் டைமென்ஷன்ஸ். எவ்வளவு டைமென்ஷன் இருக்கு? 7 டைமென்ஷன் இருக்கு. ஏன்னு சொல்லுங்களேன். முதல் டைமென்ஷன் லைட், பொருள், ஒளி, பொருள், காலம், அப்புறம் விஞ்ஞானம், அப்புறம் பாதாளம், அதுக்கப்புறம் பரலோகம், சரி பரதேஸ், அப்புறம் பரலோகம். அப்படின்னா இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிற டெரிட்டரிஸ் அப்படி சொன்னா ஐக்கியப்படுகிறதா இடங்கள் சொல்லலாம், இல்லைன்னு சொன்னா இல்ல உலகங்கள் சொல்லலாம். சரியா சொல்லணும், உலகங்கள் சொல்லலாம். உலகங்கள்னா இப்படி ஒரு இடம் கிடையாது, அது இப்படி ஒரு இடம் கிடையாது. இந்த பூமியில வாட்டர் வேர்ல்டு இருக்கு இல்லையா, தண்ணீர் உலகம் இருக்குதா இல்லையா? சொல்ல பூமியில, இந்த பூமியில தண்ணீர்ல வாழ்ற உலகம் இருக்குது இல்லையா? அதே போல
வானமண்டலம் அது ஒரு உலகம் இருக்குது, நிலம் ஒரு உலகம் இருக்குது இல்லையா, அந்த பூமியில இருக்குது. அந்த மாதிரி இந்த பூமியில தேவன் வச்சு அந்த உலகம் 7 இருக்குது. ஒளி, பொருள், காலம், விஞ்ஞானம், அதுக்கப்புறம் பாதாளம், அதுக்கப்புறம் பரதேச இல்லைங்களா. அப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 3 இல்ல 4 சொல்லலாம், அது காண்கிற உலகத்தோட சம்பந்தப்பட்டது இல்லைங்களா. 5வது உலகம், 5வது பாதாளம் இருக்கு இல்லையா, அது பிசாசுக்காக ரெடி பண்ணது பாதாளம். அதுக்கப்புறம் பரதேசம் பரலோகம் தான் காணக்கூடாத உலகம். இதுங்க அது காணக்கூடாத உலகம். அப்ப இது 2ஆ பிரிக்கலாம். காணக்கூடிய உலகமோ காணக்கூடாத உலகமோ 2ஆ என்ன பண்ணலாம், இதை பிரிச்சிடலாம். இப்ப இந்த 2 உலகம் கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த 2 உலகம் சேர்வுதான் ஒரு குடும்பம்ன்றாரு பவுல் இல்லைங்களா. எப்படி 2 பேர் 2 சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்க முடியும் அப்படின்னா, அங்க ஒரு சில நபர்கள் இருக்காங்க, இங்க ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க, அப்படி கிடையாது. இங்க அதே ஆத்மாவை இங்க ஷேர் பண்ற ஒரு சரீரத்தை தேவன் வச்சிருந்தா. சரி, நம்ம அதுக்குள்ள நான் நிறைய டீட்டெயிலுக்குள்ள போக விரும்பல, நான் இன்னும் உள்ள போறேன். கவனிங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் காட்டணும் விருப்பப்படுறேன் பாருங்க. இப்ப தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, நித்தியமானவரா இருந்தார், காணக்கூடாதவரா இருந்தார் இல்லைங்களா. காணக்கூடாத உலகத்துல இருந்த தேவன் தன்னை காணக்கூடிய உலகத்துக்கு கொண்டு வந்தார், காணக்கூடிய உலகத்துக்கு கொண்டு வந்தார். அதான் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லைங்களா. அவர் தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவனை ஒருபோதும் ஒரு காலம் ஒருவனை என்ன பண்ணல, கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்க ஒரே பிறந்த குமாரனே அவரை என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார். அப்படின்னா அவர் காணக்கூடாத உலகத்துல இருந்தவர் நித்தியாவி, காணக்கூடிய உலகத்துல இருக்கிற காணக்கூடாத உலகத்தின் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா பிரதிநிதி தான் ஜீசஸ். அப்போ இங்க திருத்துவக்காரர்கள் சொல்ற மாதிரி இங்க இருக்கிற ஜீசஸும் அங்க இருக்கிற நித்திய பிதாவும் வேற வேற கிடையாது, ஒண்ணுதான். அந்த காணக்கூடாத உலகத்துல இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இங்க காணக்கூடாத உலகத்துல ஒரு சர்வத்தை தேவன் என்ன பண்ணாருங்க, உண்டு பண்ணார். நம்ம அதை பார்க்கிறோம். அப்படியே 2 சேர்ந்துதான் ஒண்ணு. எதுங்க, காணக்கூடாத உலகத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ், காணக்கூடாத உலகத்துல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் ஒண்ணு சேருது. இது சேரும்போது ஒரு முழுமை உண்டாகுது. உண்டாவதா இல்லைங்களா. அப்ப ஒரு குடும்பம்ன்றது என்னங்க, ஒரு குடும்பம் என்ன, ஒரு சரியான ஒரு ஃபேமிலி. ஒரு பூமிக்குரிய ஃபேமிலி எப்படி சொல்லும், ஃபேமிலி என்னங்க, ஒரு ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் ஆகுது சரியா, அப்பா அம்மா பிள்ளைகள், அந்த உறவுல இன்னொரு உறவு, முக்கியமான உறவு கணவன் மனைவி. இதான ஒரு ஃபேமிலின்றது. அதாவது தகப்பன் தாய் அப்படின்னு சொன்னா பெற்றோர்த்துவம் இல்லைங்களா, பேரண்ட்ஹுட் பெற்றோர்த்துவம் இருக்கும். அதே போல சில்ட்ரன்ஸ் பிள்ளைகள் இருப்பாங்க, கணவன் மனைவி, இந்த 3 உறவு தான் அதுல இருக்கும் மேஜரா. சொல்ல புரியுதா உங்களுக்கு. அப்ப இந்த 3 உறவு இல்லாம வந்து அது ஃபேமிலி இல்ல, ஃபேமிலின்றது அதுதான். அப்ப தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த ஃபேமிலின்ற அந்த செட்டப்பை ஃபர்ஸ்ட் கொண்டு வரார். எப்படி கொண்டு வராருன்னு சொன்னா, எல்லாமே அவருக்குள்ள இருக்குது, அதை வெளியே கொண்டு வரும்படிக்கு தன் சாயில் உள்ள ஒரு அமெச்சூர் பார்ட்ட சிறிய பகுதியாகிய ஆதாம் வெளியே கொண்டு வராரு. ஆதாமுக்குள்ள ஏவால வச்சிருந்தாரு, ஆல்ரெடி தியாபினியில பார்ட்ட வச்சிருந்தாரு. இப்ப அதை கொண்டு வந்து ஒரு சரத்தை வச்சாரு, சரீரத்துக்குள்ள வச்சாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த சரீரத்துக்குள்ள இருந்து ஒரு பாகத்தை வெளியே கொண்டு வந்தாரு. அதான் ஏவாளா இருக்கிறாங்க. இப்போ இந்த ஏவாள் ஆதாம் 2 பேரும் ஆயிட்டாங்களா, இவன் கணவன் மனைவியா இருக்கிறாங்க. இவங்களுக்கு தகப்பன் யாரு, தேவனா இருந்தாரு. அப்ப தேவன் தன் குடும்பத்துடன் வாழும் போது அந்த ஏகோவான்ற அந்த டைட்டிலுக்கு சரியானபடி அவர் பொருந்தினார். அடுத்து காட்டுற பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, பிதா உன்னதன் என்ற முறையில் தமது குடும்பத்துடன் பூமியிலிருந்து தம்முடைய குடும்பமாகிய ஆதாம் ஏவாளுடன் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமா இருந்தது. பாருங்க, தேவனுடைய நோக்கம் என்னன்னா சொன்ன ஆல்ரெடி, oneness is the eternal purpose of God. தேவனுடைய நித்திய நோக்கமே தன் குடும்பத்துடன் ஒன்னா இருக்கிறது. எப்படி ஒன்னா இருக்கிறது நான் சொல்றேன். ஒரு குடும்பத்துல எல்லாரும் வந்து ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செஞ்சுட்டு ஒரே வீட்டுல விட்டா ஒன்னாயிட முடியுமா? ஒன்றா இருத்தல்ன்றது என்ன அர்த்தம்? நான் சொன்ன ஒன்னா இருத்தல் என்ன அர்த்தங்க? என்னங்க, ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக ஒன்றுபடுறது. சுவாபம் எப்படி ஒன்னா இருக்கும்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சுவாபம் அதான் உங்களுடைய விருப்பமா இருக்குது, என்னுடைய சுவாபம் என்னுடைய விருப்பமா இருக்குது இல்லையா? அப்ப அது ரெண்டும் ஒரு புள்ளிக்காக வரும்போது அங்கதான் என்ன ஒத்திசைவு ஐக்கியம் உண்டாகும் இல்லைங்களா? அப்படின்னா சரீரங்கள் ஒன்றோட ஒரு சேர்றதுனால என்ன பண்ணாது, ஒருமனை உண்டாகாது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப தேவன் எப்படி சுவாபங்களை ஒண்ணு சேர்த்துறது? இப்போ உங்களுக்குள்ள ஒரு புள்ளிய வச்சு அந்த புள்ளிக்காக எப்படி உங்களை கொண்டு வர்றது அப்படின்னா, எனக்குள்ளதான் சுவாபம் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், ஒரு மனமே உண்டாகும், ஒருமைப்பாடு உருவாகும். அந்த இடத்துல ஒருமைப்பாடு உண்டாகிறதுக்கான மெயின் பாயிண்ட் என்னங்க? இல்லங்க, பரிசுத்தாவி. ஓகே, நான் பிராக்டிக்கலா சொல்றேன்.
இங்க ஒருமனம் உண்டாகணும்னு சொன்னா தன்மைகள் ஒன்னா இருந்தா மட்டும் உண்டாகும், ஒருமனம் உண்டாகும். பாருங்க, இதுதான் தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு. நான் கவனிங்க நல்லா, இந்த காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன், கவனிங்க நல்லா. பாருங்க, இந்த இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக போடுறேன், கவனிங்க நல்லா. இந்த ஏ அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கிறார், பி என்ற பர்சன் இருக்கிறார், கவனிங்க நல்லா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாகணும் அப்படின்னா ஒருமைப்பாடு உண்டாகணும், ஐக்கியப்படணும் அப்படின் போது இப்ப என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இது ரெண்டுத்துக்கும் சுவாபம் ஒன்னா இல்லாம இருந்தால் ஒழிய அது ரெண்டும் என்னவாது, ஏபி ஆவாது. கவனிச்சுக்கோங்க நல்லா. ஏ அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார், பின்ற ஒரு பர்சன் இருக்கார், ரெண்டு பேரும் ஒன்னாகணும்னா என்ன ஒண்ணுங்க. இப்ப தேவனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு சொன்னா ஒன்னஸ். தேவனுடைய நோக்கம் ஒன்னஸ். அந்த ஒன்னஸ் உருவாக்கணும்ன்றதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, தனக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் தன் சுவாபத்தை வெளியே கொண்டு வர்றார். ஆதாமா இருக்கிறார். காட அவருடைய மூல நோக்கம் என்ன இருக்குது, ஒருமைப்பாடா இருக்குது. கவனிங்க, அவருடைய மூல நோக்கம் என்ன இருக்குது, ஒருமைப்பாடா இருக்குது. அந்த ஒருமைப்பாட்டுக்காக தேவன் என்ன பண்றாரு சொன்னா, தனக்குள்ள அநேக தன்மைகள் இருக்கு, அதுல ஒரு தன்மையை ஆதாம கொண்டு வர்றாரு. இந்த ஆதாம எப்படி வச்சிருக்காருன்னு சொன்னா, சரியா சொல்லணும்னு சொன்னா, ஆதாம் வந்து ஏவாளா வச்சிருக்கிறார், கரெக்டுங்களா? அப்ப தேவன் என்ன பண்றாரு சொன்னா, ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஆதாம எப்படி படிச்சாருன்னு சொன்னா, தேவனுக்குள்ள இருந்த அதே தன்மையின்படி சுவாபத்தின்படி படிச்சார். அவருக்குள்ள என்ன இருக்குதோ அதன்படியே படிச்சார். கவனிங்களா? இப்போ ஆதாம்ல இருந்து இப்போ ஏவாள் என்ன பண்றாங்க, செப்பரேட் ஆகுறாங்க. இப்ப என்னாச்சு, காட், ஆதாம், ஏவாள், இந்த மூணு, இங்க மூன்று நபர்களா கன்சிடர் பண்ணி சொல்றேன். இப்ப அந்த மூன்று நபர்கள் இங்க ஐக்கியப்பட முடிச்சு. எதனாலன்னு சொன்னா, ஐக்கியப்படணும்னு தேவன் தன்னுடைய தன்மைகளை தான் வெளியே எடுத்து என்ன பண்ணாரு, அப்படி என்ன பண்ணாரு, வெளியே தனக்குள்ள இருந்து வெளியில வேற ஒரு சுவாபத்தை ரெடி பண்ணு சொன்னா, அவங்களோட கூட அந்த சுவாபம் தன்மையா இருக்குது. அந்த தன்மையெல்லாம் ஒரு புள்ளியில ஒண்ணு சேரணும், அந்த ஒரு புள்ளி வேற மாறிடும் அந்த இடத்துல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணும், அந்த ஒரே சுவாபத்தை தனக்குள்ளே ஒரு சுவாபத்தை கொண்டு வந்து அந்த சுவாபத்தோட கூட இடைப்படுறாரு. அதான் ஒன்னஸா இருக்கு. பொறுப்புதான் உங்களுக்கு. தேவனை எப்படி பண்றாரு, அவருடைய மூல நோக்கமே ஒன்னஸ். ஒன்னஸ்னா என்னங்க, ஒன்றா இருக்குது, ஐக்கியப்படுறது. அந்த ஐக்கியம் தான் அவருடைய நோக்கம். திருக்குறள் சொல்றாரு, ஐக்கியத்துடைய அஸ்திபாரமே ஒன்னஸ் என்றார். இங்க சொல்றாரு திருக்குறள் பாருங்க, நான் சொன்னா இல்லைங்களா, இந்த மேல சொல்றேன். தேவன் தம்முடைய ஜனங்கள் ஒன்றாயிருப்பதுதான் தேவன் தமக்கென்றும் தம்முடைய சபைக்கென்றும் நியமிக்கப்பட்டுள்ள ஐக்கியத்தின் அடிப்படையாகும். எது, இந்த ஒருமைப்பாடு அப்படின்ற ஒரு காரியம் தான் ஒரு ஐக்கியத்துக்கான அடிப்படையே. எப்படி ஒரு மனுஷன் ரெண்டு பேர் ஐக்கியம் கொள்ள முடியும்னு சொன்னா, அங்க ஒன்னஸ் இருக்கணும். எப்படி ஒன்னஸ் இருக்கும் அப்படின்னா, தன்மைகள் ஒன்றாகாம அந்த இடத்துல ஒன்னஸ் உருவாகுது, ஒன்னஸ் வராம அந்த இடத்துல ஐக்கியம் நடக்காது. இதான் ஃபார்முலா. தேவன் தம்முடைய ஜனங்களில் ஒன்றாய் இருப்பதுதான் தேவன் தமக்கென்று தம்முடைய சபைக்கென்று நியமித்துள்ள ஐக்கியத்தின் அடிப்படை. அந்த ஒன்றாயிருத்தலே என்றார் தீர்க்கதரிசி. கவனிச்சுக்கோங்க நல்லா. அது ஒன்று மாத்திரமே ஐக்கியத்தின் அடிப்படை. இந்த ஐக்கியத்தின் அடிப்படையை நீங்க பெறக்கூடிய ஒரே வழி, அவருடன் சதா காலங்களில் ஒன்றாய் இருப்பதின் மூலமே. நீங்கள் உங்கள் கணவருடன் இணையும் போது அதை மரணம் வரைக்கும் நீங்கள் அளிக்கும் உறுதிமொழியாகும். நல்லா கவனிங்க. நல்லா அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன், கவனிங்க. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், இம்பார்ட்டன்டான விஷயம் தான் பேசுறேன், புரிஞ்சுக்கோங்க நல்லா. அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நான் கொண்டு போறேன், கவனிங்க. இப்ப தேவன் ஆதாம் உண்டு பண்ணார். ஆதாம், ஏன்னா தேவனுடைய மூல நோக்கம் என்னவா இருந்துச்சு, என்ன நோக்கம் என்னவா இருந்துச்சு, ஒன்றாயிரத்துல இருந்துச்சு. அந்த ஒன்றாயிரத்துல வெளியே கொண்டு வர்றார். அந்த ஒன்றாயிரத்துக்கு பின்பாக என்ன இருக்குது, ஐக்கியமா இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணாரு, தனக்குள்ள இருந்து தன் சாயலின்படி தன் ரூபத்தின்படி என்ன பண்ணாரு,
ஆதாம் ஏவாள் அப்படின்னா ஆதாம் உண்டு பண்ணார். ஆதாம் உண்டு பண்ணும்போது ஆணும் பெண்ணுமா இருந்தார். அது ஆதாமுடைய காணக்கூடாத உலகத்தின் சரீரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காணக்கூடிய உலகத்துல தேவன் என்ன பண்ணாரு, மண்ணான செயலை உண்டு பண்ணி அதுக்குள்ள யார வச்சார், இப்போ இந்த ஆதாம் வச்சார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு. காலம் போனபடி திருப்பி சொல்றாரு, ஆதாம் ஏவாளுடைய சரீரமா உபப்பொருள்ன்றார். உபப்பொருள் என்ன அர்த்தம்? பை ப்ராடக்ட். ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடையாது, பை ப்ராடக்ட். பை ப்ராடக்ட்ன்றது எதுன்னு சொன்னா ஏவாளுடைய சரீரம் தான் பை ப்ராடக்ட்ன்றாரு. ஆனா ஏவாளுக்குள்ள இருக்கிற ஆத்மா ஒரிஜினல் ப்ராடக்ட். அது ஆதாமோடு கூட ஒத்திசைவா இருந்துச்சு. ஆதாம் என்னவா இருந்தாரோ அது அந்த ஏவாளுடைய ஆத்மாவா இருந்துச்சு. ஆதாம் தேவன் என்னவா இருந்தாரோ அது ஆதாமா இருந்தார். ஆமென். இப்போ ஏன்னா ஆதாம் ஏவாள் தேவன், இது மூணும். அப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறவங்களுக்கு தேவனுக்கு மகத்தான நோக்கம் திட்டம் இருந்துச்சு. தேவனுடைய மகத்தான நோக்கம் திட்டம் 3 இருந்துச்சுன்னு சொன்ன உங்களுக்கு. ஒண்ணு என்னவா இருக்குது, தேவன் தன்னை என்னவா இருந்தாரோ அதை யாருக்குள்ள ஊற்றினார்? தான் என்னவா இருந்தாரோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஊற்றினார். கிறிஸ்து என்னவா இருந்தாரோ அதெல்லாம் யாருக்குள்ள ஊற்றினார்? சபைக்குள்ள ஊற்றினார். இந்த சபையும் மனவாட்டியும் சேர்ந்து சிருஷ்டிப்புகளை என்ன பண்ணுச்சு, மூல நீர் மீட்டுக் கொள்றதுக்கு மூல நிலைக்கு கொண்டு வர்றதுதான் அவருடைய மகத்தான நோக்கம் திட்டம்னு சொல்லி சொன்னார். கவனிச்சுக்கோங்க. இப்போ இதேதான் தேவனுடைய நோக்கம் இந்த 1000 கிரியை செய்து. இங்க பார்க்கும்போது தேவன் தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் யாருக்குள்ள ஊட்டுறாரு அப்படின்னும் போது அதுதான் என்னவா இருக்குதுன்னா ஆதாமா இருக்கிறார். ஆதாம் தான் தேவனுடைய குமாரன். ஆதாம் தான் தேவனுடைய குமாரனா இருக்கிறார். ஆதாம் தேவனுடைய குமாரன் மூலமா தேவன் என்ன பண்றாரு சொன்னா தன்னுடைய சுவாபத்தை ஒரு சரத்துல வைக்கிறார். ஆதாம்ன்ற சரத்துல வைக்கிறார். இப்போ தன்னுடைய தேவன் தனக்குள்ள இருக்கிறதை கிறிஸ்துவுக்குள்ள ஊற்றார். கிறிஸ்து தனக்குள்ளதை யாருக்குள்ள ஊற்றார்? சபைக்குள்ள மனவாட்டிக்குள்ள ஊற்றார். அப்படின்ற காரியம் தான். ஆதாம் தனக்குள்ள இருக்கிறதை யாருக்குள்ள ஊற்றுறாரு? இப்போ ஏவாளுக்குள்ள ஊற்றார். அப்ப ஆதாம் ஏவாளை வந்துட்டாங்க. அடுத்தது இந்த ஒட்டுமொத்த பூமி ஆதாமாலையும் ஏவாளாலையும் ஆளப்படுது. அப்போ இது இன்விசிபிள் கனெக்ஷன் உருவாகுது. எப்படி உருவாகுது? காணக்கூடாத ஒரு கனெக்ஷன் உருவாகுது. அப்போ எப்படி தேவன் நித்தியமானவரா ஒரு சேனல் டவரா நிக்கிறாரு. அதுல இருந்து ஆதாம் ஏவாள், அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் ஆளுகிற இந்த பூமி. அப்படின்னா தேவன் என்ன பண்றாரு சொன்னா தன்னுடைய சுவாபங்களோடு கூட ஐக்கியப்பட்டார். எதோட கூட ஐக்கியப்பட்டாரு? சுவாபங்களோடு கூட ஐக்கியப்பட்டார். இங்கதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன், முக்கியமான பாயிண்ட் சொல்ற பாருங்களேன். அடுத்தது பாருங்க. எனவே தேவ சுவாபம் அவர்களுக்குள் இருந்த காரணத்தினால் தேவனுடைய சுவாபம் அவர்கள் இருவரையும் இணைத்தது. அவர்கள் தேவனை இணைத்தது. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயினர். அது ஒரு அழகிய காட்சி அல்லவா? தேவனும் அவருடைய குடும்பமும் தேவன் எல்லோருக்கும் மேலாக உன்னதராய் உள்ளது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ஆர்டரை எப்படி கொண்டு வர்றதுன்றத காரியத்தை காட்டுறேன் பாருங்களேன். கவனிச்சுக்கோங்க. தேவன் என்ன பண்ணாரு சொன்னா கவனிச்சுக்கோங்க. கவனிங்க. தேவன் என்ன பண்றாரு சொன்னா அவர் நித்தியமானவரா இருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? ஒப்புரவாதலா இருந்துச்சு. மீன்ஸ் ஒருமைப்படா இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாரு சொன்னா தான் சுவாபத்தை ஆதாமா கொண்டு வர்றார். ஆதாமுக்குள்ள யார் இருந்தது? ஏவாள் இருந்தது. ஏவாள என்ன பண்றாரு? வெளியே கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் ஏவாள்ல இருந்து யார் வருது? ஏவாளுடைய சந்ததி பூமியில வருது. மீன்ஸ் இந்த உலகம் இருக்குது. எது? இந்த பூமியில இருக்கிற அண்டசராசனங்கள் இருக்கு. அப்ப தேவன் என்ன பண்றாரு சொன்னா இவங்களோட கூட ஐக்கியப்பட முடியுது. தன் சுவாபத்தை தான் வெளியே கொண்டாரு. இப்போ இவங்க எல்லாம் ஐக்கியப்படுறதுக்கு தேவனுடைய நோக்கமே என்ன பண்றதுங்க? ஐக்கியப்படுறது. இப்ப இந்த எதுல ஐக்கியப்படுறாங்க சொன்னா சுவாபத்துல. அட்ரிபியூட். இப்போ இந்த அட்ரிபியூட்ன்றதுதான் என்ன வருது? ஒரு தன்மையா இருக்குது. தன்மை. அப்ப அந்த தன்மை எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஆதாமுக்கு தேவனுக்கு ஒரே தன்மை, ஆதாமுக்கு ஒரே தன்மை, ஏவாளுக்கு ஒரே தன்மை, பிள்ளைகளுக்கு ஒரே தன்மை.
இந்த ஒட்டுமொத்த பூமிக்கு ஒரே தன்மை. அப்ப அந்த ஒரு தன்மைன்ற அடிப்படையில ஒண்ணா வராங்க. ஒருவேளை தேவன் இந்த தேவன் இந்த ஆதாம தன்னுடைய சாயலின்படி உண்டாக்கல அப்படின் போது ஏவாள் ஆதாமுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த அப்பா இவங்க பிள்ளைகள் அந்த சாயலின்படி வந்திருக்க மாட்டாங்க. இந்த பூமி ஆதாமுடைய ஏவாளுடைய பேச்சை கேட்டிருக்காது. ஏன்னு சொன்னா இந்த பூமி யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது? தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனால தேவனுடைய சுவாபம் அல்லாத எதுடைய வார்த்தைக்கு இந்த பூமி என்ன பண்ணாது? கீழ்ப்படியாது. அப்போ தேவன் இங்க ஆட்ரிபியூட் தன்மை வந்திருக்காது. இங்கதான் என்னங்க இங்க சொன்ன ஒன்னசஸ் தேவனுடைய நோக்கம் என்ன? ஒருமைப்பாடு. இந்த ஒருமைப்பாடு இங்க எதுக்குமே வந்திருக்காரு. தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா இந்த ஒருமைப்பாட்டுக்காகவே தன்னுடைய சுவாபத்தை இங்க கொண்டு வர்றார். அங்கிருந்து அவருடைய சுவாபத்தை வெளியே கொண்டு வர்றார். அவருடைய சாபத்தை என்ன பண்றாருன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு வைக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி இந்த உலகத்துல அவருடைய சுவாபத்துடைய தன்மைகளா இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ தேவன் என்ன பண்றாரு சொன்னா இப்படி உண்டாக்கிட்டு இந்த ஒன்னஸ் மூலமா என்ன பண்றாரு சொன்னா எல்லாத்தையும் இணைக்கிறார். தேவன் ஒன்னஸ் மூலமா என்ன பண்றாருங்க? உலகத்தை இணைக்கிறார். இந்த ஒன்னஸ் என்னவா இருக்குன்னு சொன்ன எது மூலமா ஒன்னஸ் நான் சொன்னேன் இந்த ஐக்கியத்தின் மூலமா ஒன்னஸ் உருவாகுது. அப்படின்னா ஒருமைப்பாடு உண்டாகுது. ஒருமைப்பாட்டுக்கான அடிப்படை அஸ்திபாரமே ஆட்ரிபியூட்டா இருக்கு. ஆட்ரிபியூட்னா என்ன அர்த்தம்? சுவாபம். அப்ப அந்த சுவாபத்தை தேவன் என்ன பண்ற சொன்னா ஆல்ரெடி ஐக்கியப்படுறதுக்காகவே வேற சுவாபத்தை உண்டு பண்ணாம ஐக்கியப்படுறதுக்காக பிள்ளைகளை உண்டு பண்றாரு. அப்படி சுவாபத்தில் படி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பம் எப்படி இணைக்கப்பட்ட தீர்க்கதரிசி சொல்றாரு. அதே பாயிண்ட் சொல்றேன். மேல பாருங்க. இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை குறிச்சு சொல்றாரு. அதே பாயிண்ட் சொல்றேன் பாருங்க, கவனிங்க. பாருங்க என்ன சொல்றாரு? குடும்பமும் தேவனுடைய எல்லாருக்கும் மேலாக உணர்றாயில்லது. பாருங்க, மரணம், துயரம், மனவேதனை எதுவுமே இருக்கவில்லை. சொல்ல முடியாத சந்தோஷம். முக்கியமான பாயிண்ட். ஒரு செகண்டுங்க. எந்த மனிதனும் அவருடைய குடும்பமும் சரியான நல்ல கண்ணியமான கீழ்ப்படிந்த குடும்பம் ஒருவரோடு ஒருவர் ஒன்றாயுள்ளனர். குடும்பத்தினில் பிரிவினை உண்டாகும் ஏதாகியும் இருக்குமானால் அது சரியல்ல. அப்பொழுது குடும்பம் எங்கேயாவது உடைந்து போகும். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும். தகப்பன் தாயுடனும் தாய் தகப்பனுடனும் பிள்ளைகள் பெற்றோருடனும் பிள்ளைகளுடனும் இசைவு கொண்டிருக்க வேண்டும். அதை நீங்கள் காணும் போது அது ஒரு அழகிய காட்சி அளிக்கிறது. அப்போ தேவன் என்ன பண்றாரு சொன்னா இந்த பூமியை காட்டுறாரு. பூமியில ஒரு ஆண் ஒரு பெண் பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் எல்லாம் இங்க ஒன்னா இருக்கணும். அந்த ஒன்னா இருக்கிறதுக்கான எப்படி ஒன்னா இருக்கணும்? அந்த இடத்துல வந்து ஒன்னசஸ் இருக்கணும். ஒன்னசஸ் உருவாகிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு சுவாபம். சுவாபம் ஒன்னா இல்லாம என்ன ஆகுறதுங்க? ஒன்னசஸ் உருவாகுது. ஒன்னசஸ் உருவாகாம அங்க ஐக்கியம் உருவாகுது. ஃபெலோஷிப் இருக்காது இல்லைங்களா? இப்ப கவனிங்க நல்லா. இங்க சுவாபங்கள் வேறுபடுறதுனால கணவனுடைய சுவாபம் ஒன்னா இருக்கும். அந்த சுவாபம் வேற இருக்கிறதுனால நோக்கம் வேறையா இருக்கும். பிள்ளை மனைவி வந்து வேற சுவாபம் வேற நோக்கமா இருக்கும். இதனால வர்ற பிள்ளைகள் அவங்க வேற நோக்கமும் வேற சுவாபத்தை உடையவர்களா இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன வராதுங்க? ஒன்னசஸ் உருவாகாது. அதனாலதான் அங்க கணவனுடைய தலைவனுடைய திட்டம் அந்த குடும்பத்துல நடக்காது. ஒன்னசஸ் உருவாகுது, ஐக்கியம் உருவாகுது. அது தேவனுடைய குடும்பமா இருக்காது. அதான் இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. இப்போ இப்படி உண்டாயிடும் சொல்லிதான் தேவன் உண்டாக்கும் போதே ஆதாம் உண்டாக்கும் போதே ஆதாம தனியாவோ ஏவாள தனியா உண்டாக்காம ஆதாமுடைய சுவாபத்தின் சாயலா தான் ஏவாள உண்டாக்குறாரு. அப்ப ஆதாமின் சாபத்தின் சாயலும் ஏவாளும் சேர்ந்து வர்ற பிள்ளைகள் என்ன பண்றாங்க? தன்னுடைய சுவாபம் அடங்கிய பிள்ளைகளா வெளியே கொண்டு வராங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறது சொன்னா ஒரே சுவாபம் நிக்குது. ஒரு சுவாபத்துக்காக அங்க தன்மை வெளிப்படுது. அந்த தன்மைக்காக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க. அந்த குடும்பம் தெய்வீக குடும்பமா இருக்குது. இப்ப இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த பூமியில இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா அந்த ஒன்னசஸ் இங்க எதுவுமே கிடையாது. சபையில ஒன்னசஸ் கிடையாது. குடும்பத்துல ஒன்னசஸ் கிடையாது. தேசங்கள்ல ஒன்னசஸ் கிடையாது. ஒன்னசஸ் என்னங்க? ஒன்றை ஏன் இல்ல? சகோதரர்கள் ஒன்னா என்னங்க? ஏன் கரெக்ட் தான். எஸ், அதான் பாயிண்ட். ஏன் இல்ல? தேவன் ஒண்ணு பண்ணும்போது அப்படிதான் உண்டு பண்ணார். தேவன் ஒண்ணு பண்ணும்போது அந்த ஆர்டர்ல உண்டு பண்ணார். ஏன்னா அந்த ஆர்டர் வந்து ரியலான சபைக்கு அடையாளம். எந்த ஆர்டர்? அந்த ஆதாமும் ஏவாளும் தேவனும் பூமியும் எதுக்கு அடையாளமா இருந்துச்சு? அது வந்து நிலையில் தானங்க. ரியல் ஆதாம் யாரு? ரியல் ஆதாம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. ரியல் ஏவாள் யாரு? மனவாட்டி இல்லையா? அப்ப அங்க என்ன வருதுன்னு சொன்னா ஒன்னசஸ் இருந்துச்சு. அது ஒன்னசஸ் தேவன் எப்படி பண்ணாருன்னு சொன்னா ஆதாம தேவன் தன்னுடைய சாயலின்படி வெளியே கொண்டு வந்தார். ஏவாள ஆதாமுடைய சாயலை வெளியே கொண்டு வந்தார். அந்த இடத்துல சுவாபங்கள் ஒன்னா இருக்கிறதுனால அங்க ஒன்னசஸ் மூலமா ஐக்கியம் உண்டாச்சு. எப்ப வேணாலும் தேவன் பேச முடிச்சு. இந்த ஐக்கியம்
தன்னுடைய சுவாபத்தின்படி தன்னுடைய வல்லமையினால உண்டான அந்த உலகத்தை ஆளும்படி செஞ்சுச்சு இல்லையா? அது ஏன் இன்னைக்கு இல்ல, அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு காட்ட விருப்பப்படுறேன். அதை திரும்ப கொண்டு வர்றது எப்படின்றத காட்டணும் விருப்பப்படுறேன். பாருங்க நல்லா கொண்டீங்க. தேவனோட பட்டயம், தேவனோட வார்த்தை எப்பொழுது தேவனோட பட்டயமா இருக்குது. இல்லையா எப்படி சொல்றாரு இல்லையா? தேவனோட வார்த்தை அநேக டைப்ல சொல்றாரு. தேவனோட வார்த்தை வெளிச்சமா இருக்குது, தேவனோட வார்த்தை பட்டயமா இருக்குது, தேவனோட வார்த்தை ஜீவத்தண்ணீரா இருக்குது, தேவனோட வார்த்தை அப்பமா இருக்குது. இருக்குதா இல்லைங்களா? இந்த இடத்துல பட்டயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன். திரும்ப சொல்றாரு தேவனோட வார்த்தை பட்டயமா இருக்குதுன்றார். தேவனோட வார்த்தை எப்படி இருக்குதாங்க? அப்ப பட்டயம் எப்போதுமே அப்பம் என்ன பண்ணும்? அப்பம் என்ன பண்ணும்? அப்பம் பசியாத்தும், தண்ணீர் தாகத்தை தீர்க்கும், வெளிச்சம் வழி காட்டும். பட்டயம் என்ன பண்ணும்? வெட்டும். இப்ப இதுதான். அப்ப தேவனோட வார்த்தை வெவ்வேறு வகையில, இப்போ நீங்க தேவனோட வார்த்தையை நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அதுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்காக உபயோகமாகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஆமா, இப்போ என்னோட வார்த்தை ஜீவ அப்பன்னு சொல்லும் போது அது ஒரு இடத்துல பசியை தீர்க்க வல்லது. என்னோட வார்த்தை ஜீவ ஊற்றுன்னும் போது அந்த இடத்துல ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்க வல்லது. என்னோட வார்த்தை வெளிச்சென்னும் போது வழி இல்லாத இடமா இருக்கும், அந்த இடத்துல வழியை கொண்டு வருது. அப்ப தேவனோட வார்த்தை பட்டயா அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு யுத்தம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலாம்? லைன் வரீங்களா? லைன் வரீங்களா? இப்போ நான் பிரச்சனையை பேசிட்டு இந்த வார்த்தைக்கு வரேன். இப்ப இந்த ஐக்கியம் எப்படி போடுச்சு, இங்க ஒன்னசஸ் எப்படி போச்சுன்னு சொன்னா, தேவன் தன் சுவாபத்தை அரணா கொடுத்தார். தான் சுவாபத்தை ஆதாமுக்கும் ஆதாமுடைய பார்ட்டாகி ஏவாளுக்கும் கொடுத்தார். இப்படிதான் தேவன் சபையை வெளியே கொண்டு வந்தார். தீர்க்கதரிசி கவனிங்க நல்லா. சபையை எப்படி வெளியே கொண்டு வந்தாரா? சபையை எப்படி வெளியே கொண்டு வந்தார்? தேவன் ஆதாம் எப்படி உண்டு பண்ணாரோ அந்த மாதிரி தனக்குள்ளுமே தன்னுடைய வார்த்தையை வெளியே கொண்டு வந்தார். அதான் பிந்தின ஆதாமாய கிறிஸ்து. ஆதியில வார்த்தை இருந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனா இருந்த அந்த வார்த்தை மாம்சமாச்சு இல்லையா? அந்த மாதிரி அந்த மாம்சம் ஆல்ரெடி தியாஃபனியா இருந்துச்சு உள்ள. ஆதாம எப்படி எந்த வகையில உண்டு பண்ணார்? ஃபர்ஸ்ட் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி உண்டு பண்ணான்னு சொல்றாரு. அது மாதிரி வார்த்தை என்ன? தேவனுடைய சாயலா வார்த்தை. வார்த்தை எதுங்க? லோகாஸ். தேவனுடைய சாயல் தான், காணக்கூடாது தேவனுடைய சாயல் தான் லோகாஸ். அந்த லோகாஸ் உடைய ஒரு பாகம் தான் சபை. ஆதாமுடைய ஒரு பாகம் எப்படி சபையோ அதே போல லோகாசுடைய கிறிஸ்துடைய ஒரு பாகம் தான் என்னவா இருக்குது. இப்ப தேவன் என்ன சொன்னா அந்த லோகாசா மாம்சத்துல வெளியே கொண்டு வந்தார். அப்ப அதுக்கு ஒரு வடிவம் இருந்துச்சு இல்லைங்களா? இப்ப அதுக்குள்ள பெந்தகோஸ்தே சரி யோர்தான் நதி வரும்போது தன்னுடைய சுவாபத்தை தன்னுடைய எல்லா தன்மைகளையும் என்னவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் எதுக்குள்ள ஊற்றினார்? அந்த சரீரத்துக்குள்ள ஊற்றினார் இல்லைங்களா? அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, ஆதாம ஒரு சரத்துல கொண்டு வந்தார். சரத்துல கொண்டு வந்து ஜீவ சுவாசத்தை ஊதுன போல ஜீவ சுவாசத்தை ஆதாம ஒரு மரணத்துக்குள்ள போய் ஒரு அடக்கம் உயிர்த்தெழுதலுக்குள்ள போனாரா இல்லையா? அதே போல கிறிஸ்துவும் யோர்தான் என்ன அர்த்தம்? மரணம் அர்த்தம். கிறிஸ்துவும் என்ன பண்ணாருங்க? ஒரு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் சிலுவைக்குள்ள உள்ள போயிட்டு வர்றாரு இல்லையா? இது எல்லாமே அந்த ஸ்ட்ரெச்க்குள்ள வரதா. இப்போ தேவன் என்ன பண்ணாரு சொன்னா ஜீவ சுவாசத்தை என்ன பண்றாருங்க? ஊதுறார். அப்ப ஊதும் போது என்ன சொன்னா தன்னோட தன்மைகள் யாருக்குள்ள இருக்குது? ஒரு பகுதி ஆதாமுக்குள்ள. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள தன்னோட தன்மைகள் முழுசா தேவன் வைத்திருந்தார் உள்ள. காணக்கூடாத தேவன் காணக்கூடிய விதத்துல வடிவத்துல. அப்படின்னா அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்குமான பாலமா கிறிஸ்து இருந்தார். ஆமா, நம்ம தான் இங்க வாட்சோம் அதானங்க. இங்க அதன பார்த்தோம் பாருங்க, அதன பார்த்தோம் கவனிங்க நல்லா. பரலோகத்திலும் பூமியிலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பம். ஒரு குடும்பம் இருக்குது. நான் தான் சொல்றேன் ஆல்ரெடி. காணக்கூடாத உலகத்துல அந்த ஒரு சரீரத்துடைய ஒரு பகுதி இருக்குது. காணக்கூடிய உலகத்துல அந்த சரீரத்துல இருக்குது. அந்த ஆத்மா இருக்குது இல்லைங்களா? அதே வச்சு இப்ப தேவன் ரெண்டு உலகத்தை, இந்த காணக்கூடிய உலகத்தையும் ஒப்புரவாக்கணும். அப்படின்னா ஒப்புரவாக்கணும் என்னங்க? ரீகன்சைல்னா ஒருமைக்குள்ள ஒரு குடும்பமா என்ன பண்ண ஒரு சேனலா இணைக்கணும்ன்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆதாம் வச்சார். ஆதாமுடைய மனைவியாகி ஏவாளை வச்சார். இப்ப இது மூலமா என்ன பண்ணாரு சொன்னா இவங்க மூலமா காணக்கூடாத உலகத்திலிருந்து காணக்கூடிய உலகத்துக்கு ஒரு பாலமா இருந்தாங்க. அவங்க மீன்ஸ் தேவன் காணக்கூடாதவரா இருந்தார். தீர்க்கதரிசி சொல்றார். அவர் என்ன பண்ணாரு சொன்னா ஒவ்வொரு சாயங்காலத்திலையும் இறங்கி வந்து தன்னோட குமாரோட குமார்த்தியோட என்ன பண்ணாரா? தேவன் ஐக்கியப்பட்டாரா? தன் சுவாபத்தோட ஐக்கியப்பட்டாரா? அப்ப தான் சுவாபமாய் இருக்கிற ஆதாமையாவாலோ தன்னால சிருஷ்டிக்கப்பட்டது பூமியை என்ன பண்ணுச்சு? எல்லாமே ஆணுச்சு. எப்படி ஆணுச்சுன்னு சொன்னா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு பரிசுத்தாவி ஒரு விசுவாசியை வழி நடத்துவது போல ஆதாம் ஒரு சிங்கத்தை பார்த்து பேசும்போது சிங்கம் கீழ்படிச்சுன்ற. சிங்கம் எப்படி
அப்படின்னா மிரட்டியோ உருட்டியோ கிடையாது. ஒரு பரிசுத்தாவிய விசுவாசி எப்படி நடத்துது? இப்ப நீங்க திடீர்னு எடுத்துட பண்றீங்க, வேத வாசிக்கணும் அப்படிங்கிற தாவம் எப்படி உண்டாகுது உங்களுக்கு? தேவனோட கூட ஐக்கியப்படணும், தேவ சுவாபம் எப்படி உண்டாகுது உங்களுக்கு? உங்களால வேத வாசிக்கணும்னு சொன்னா பரிசுத்தாவியில வாசிக்க முடியாது. நீங்க ஒப்பு கொடுக்கணும்னா பரிசுத்தாவியில என்ன பண்ண முடியாது? உங்களை ஒப்பு கொடுக்க முடியாது. நீங்க அழுகணும்னு சொன்னா தேவ சமூகத்துல அழுகணும்னா பரிசுத்தாவியில செய்ய முடியாது. நீ சண்டேக்கு வரணும்னு சொன்னா பரிசுத்தாவியில செய்ய முடியாது. அப்போ உங்களை யாராவது சொன்னாங்களா? வெளியிருந்து எக்ஸ்டர்னல் புஷ் ஏதாவது இருந்துச்சா? வெளிப்புறத்துல இருந்து உங்களை புஷ் பண்ணி ஏதாவது தள்ளாங்களா? இல்ல உங்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு உங்களை வழி நடத்துச்சா இந்த இடத்துக்கு? அப்ப உள்ள இருக்கிற பரிசுத்தாவி எந்த வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம உங்களை வழி நடத்துற மாதிரி எல்லா மிருக ஜீவன்களையும் ஆதாம் என்ன பண்ணாரு சொன்னா, எந்த ஒரு வெளியில இருக்கிற எந்த போஸ்டால பண்ணாம இந்த லவ் மூலமா வழிநடத்தினார். இந்த ஆதாம் ஏவாள் காணக்கூடாத உலகத்துடைய தேவனுடைய பிரதிநிதி ஆதாம் ஏவாள் இருந்தார். இது ஒரு டிவைன் ஃபேமிலியா இருந்துச்சு. இந்த லைன் தான் இந்த பூமிக்குரிய உலகத்துக்கும் அடையாளமா இருக்குது. அதை காட்டுறேன் நானு. அது இன்னைக்கு இல்ல, என்ன காரணம்ன்றது நான் காட்டுறேன். முக்கியமா பாருங்க, இப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்ணான்னு சொன்னா, ஒரு பலவீனமான சங்கிலி ஒருத்தி இருந்தா, ஏவாளா இருந்தா. அந்த இடத்துல லூசிபர் வந்தா, சர்ப்பம் வந்துச்சு. சர்ப்பம் வந்த உடனே திருதச்சி சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையின் தேவனுடைய சுவாபத்தின் ஒரு புள்ளியை ஏவாள் மாற்றி போட்டா. அப்ப தேவனுடைய சுவாபம் ஆதாமும் ஏவாளை விட்டு போச்சு. ஏவாளை விட்டு போனதுனால ஆதாமும் அதோட இணையும் போது இசைந்து போகும்போது ஆதாமுக்கும் அந்த இணைப்பை போச்சு. ஆதாம் அந்த இணைப்பை பிடிக்கும் போது இந்த ஆதாம் ஏவாளும் ஆள்கிற இந்த பூமியும் இணைப்பட்டு போச்சு. ஆதாம் ஏவாள் இந்த பூமி இணைப்பட்டு போனதுனால காணக்கூடாத உலகத்துல இருக்கிற அந்த குடும்பத்துடைய இணைப்பும் விட்டுருச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? பிசாசு எங்க தொட்டான்? இந்த சர்வத்துடைய இந்த உபப்பொருள் இருக்கா, உபப்பொருள் எதுங்க? ஆதாமுடைய தேவன் உண்டாக்குன எல்லா மிருகஜீவன்களும் எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட். ஆனா ஏவாளுடைய சரீரம் மட்டும் உபப்பொருள்ன்றார் தீர்க்கதரிசி. ஏவாள் கூட உபப்பொருள் கிடையாது. ஏவாள் யாருங்க? சிருஷ்டிப்பின் நாட்கள்ல உண்டான ஏவாள். கரெக்டுங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆதாம் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆனா அந்த சரீரம் தேவோட ஒன்னா இருந்துச்சு, ஆதாமுக்குள்ள ஒன்னா இருந்துச்சு. ஆதாம் ஏவாளோட தியாபினி ஒன்னா இருந்துச்சு. அந்த தியாபினியை ஒண்ணு சேர்த்தா தேவன் எங்க வச்சாருங்க? ஆதாமுடைய சரத்துக்குள்ள வச்சார். ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது தேவன் இந்த கான்சலேஷன், இந்த ஒருமைப்பாட்டை கொண்டு வரதுக்கு தான் வெளியே கொண்டு வந்தார். இது எதை காட்டுதுன்னு சொன்னா சபையை காட்ட போகுது. அப்படியே வச்சிருக்கலாம், தேவன் அப்படியே வச்சிருக்கலாம். ஆதாமையும் தேவனும் மட்டும் இருந்துங்கன்னு பூமியை மட்டும் ஆண்டு இருக்கலாம் இல்லைங்களா? ஆனா தேவன் இன்னொரு நோக்கத்தை வச்சிருந்தார். ஒரு பெண் தன்மை வெளியே கொண்டு வரணும். அதனால சிருஷ்டிக்கும் போதே பெண்ணை வச்சிருந்தேன். நான் இதை போல ஒரு சபையை வச்சிருக்க போறேன்றத தேவன் அதை காட்டார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ இது பலவீனமான பகுதி. எது பலவீனமான பகுதி? ஏவாளுடைய சரீரம். சரீரம் தான் பை ப்ராடக்ட் என்ற தீர்க்கதரிசி. அப்ப இந்த பகுதியை பிசாசு என்ன தொடும்போது அந்த பகுதி ஆத்மாவில பாஞ்சி, இந்த ஆத்மா யாரோட கூட இணைக்கப்பட்டிருந்துச்சு? அதுக்கு முன்னதாக தன்னுடைய கணவனாகிய ஆதாமோட இணைக்கப்பட்டிருந்துச்சு. ஆதாம் யாரோட இணைக்கப்பட்டிருந்தாரு? தேவனோட இணைக்கப்பட்டிருந்தாரு. இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் யாரோட இணைக்கப்பட்டிருந்துச்சு? ஆதாமோடைய வாளோடு. ஆதாமோடைய வாள். ஏன்னா இந்த பூமியில இருக்கிறது காணக்கூடியவைகள் ஆதாமோடையும். இந்த ஆதாம் தேவனுடைய சுவாபம், தன்னுடைய உள்ள இருக்கிற தியாபினி இல்லையா, அதான் தேவனுடைய சாயல். இந்த தேவனுடைய சாயல் காணக்கூடாத உலகத்துல இருக்கிற நித்திய ஆவியோடு இணைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப ஏவாள் வார்த்தையுடைய சிறு புள்ளியை மாற்றும் போது கனெக்ஷன் ஒன்னொன்னா உடஞ்சு போயிடுச்சு. அப்ப தெய்வீக குடும்பம் என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல தெய்வீக குடும்பம் உடஞ்சிடுச்சு. ஏன்னா நோக்கங்கள் மாறிடுச்சு. நோக்கங்கள் மாறும் போது எப்படி நோக்கம் ஏன் மாறிச்சு? நோக்கம் எப்படி மாறும்? ஏன் எப்படி? இப்போ உங்களுக்குள்ள ஒரே சுவாபம் இருந்தா ஒரே நோக்கம் இருக்கும். ஒரே சுவாபம் இல்லாம இருந்தா நோக்கம் வராது. அப்ப நோக்கம் ஒன்னா இருக்கும் போதுதான், ஒரே நோக்கம் இருந்தா தான் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? ஒன்றாயிரத்துல வர முடியும். ஒன்றாயிரத்துல வரும்போது அங்க ஐக்கியம் வரும். என்ன சொல்ற? ஐக்கியத்தின் அடிப்படையா என்ன இருக்குது? ஒன்றாயிருத்தல். அந்த ஒன்றாயிருத்தல் எதனால வரும் அப்படின்னா, ஒரு நோக்கத்தின் கீழாக அந்த நோக்கம் எது வரைக்கும் ஒன்னா இருக்கும்? சுவாபம் ஒன்னா இருக்கிற வரைக்கும் ஒன்னா இருக்கும். அதனால தேவன் உண்டு பண்ணும் போதே நான் ஐக்கிய பண்ணணும்னு நினைச்சே தேவன் நித்திய சிந்தையில இருக்கிற தேவன் தன்னுடைய அந்த நோக்கத்துக்காக சுவாபங்களையே மாற்றம் அப்படியே படிச்சார். வெவ்வேறு சுவாபங்களை எடுத்து வச்சு தேவனை ஐக்கியப்படும்படி செய்யல. கரெக்டா சுவாபத்தையே ஒரே சுவாபம் படிச்சு அந்த சுவாபத்தை ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் ஒன்றிணைச்சிருந்தார். பிசாசு என்ன பண்ணா? இப்போ சுவாபத்தை லைட்டா மாத்திட்டான். சுவாபத்தை மாத்தும் போது ஏவாளுடைய சுவாபம் என்ன பண்ணுச்சு? இப்போ மாறின பின்னாடி என்ன மாதிரி சொன்னா, அந்த ஐக்கியத்துடைய
அந்த ஒரு நோக்கத்துக்காக ஒன்றிணைகிற அந்த பாகனாய் போச்சுப்போ வெளியே போயிடுச்சு. இப்போ ஆதாமுக்காக ஏவாள் வர வேண்டியதா இருந்துச்சு. இந்த ஆதாம ஏவாளும் சேர்ந்து பூமியில இருக்கிற மிருக ஜீவன்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதோட கூட ஐக்கியம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. எல்லாம் தெய்வீக குடும்பம் உடஞ்சு போச்சு, எதுவுமே இல்லாம போயிடுச்சு. அப்போ பரலோக குடும்பமும் பூலோக குடும்பமும் பிரிஞ்சிடுச்சு. பரலோக குடும்பமும் அப்படின்னா பரலோக குடும்பம்னா காணக்கூடாத உலகமும் காணக்கூடிய உலகமும் ரெண்டு என்ன போச்சுப்போ பிரிஞ்சிடுச்சு. அந்த இடத்துல ஒன்னஸ் இல்லாம போயிடுச்சு. இதேதான் அந்த பூமிக்கு சொல்றேன், இதேதான் பூமியில இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு சொல்றேன். ஒரு ஆண் தன் சுவாபத்தை தான் திருமணம் செய்யணும்ன்ற தீர்க்கதரிசி. ஒரு ஆண் தன் சுவாபம் இல்லாத வேற ஒன்றையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி எடுத்துக்கொண்டான்னு சொன்னா தேவனை போல இது தேவனை தான் சுட்டி காட்டுது. அப்போ கொண்டு வர்ற பிள்ளைகளும் தன் சுவாபம் பெண்ணா இருக்கிறா, பெண் கொண்டு வர்ற பிள்ளைகளும் அந்த சுவாபங்களா இருக்கிறாங்க. அந்த சுவாபங்கள் ஒரு நோக்கத்துக்காக நிற்கும். அந்த நோக்கம் தன் கணவனுக்குள்ள இருக்கிற நோக்கமா இருக்கும். அது அப்ப அந்த குடும்பத்துல என்ன இருக்குது, ஒருமைப்பாட்டினால ஒரு ஐக்கியம் உண்டாகும். இந்த பூமிக்குரிய குடும்பம் தான் ஒரு மகத்தான முதல் குடும்பத்துடைய ஷேடோவா இருக்கு. அந்த இதனுடைய ஷேடோவா இருக்குது பூமியில இருக்கிற நம்ம பாக்குற ஒரு குடும்பமும். அப்போ எப்படி இன்னைக்கு இருக்கிற பூமியில இருக்கிற குடும்பங்கள் உடைஞ்சோ அந்த குடும்பம் மாதிரி தான் உடைஞ்சது. எந்த குடும்பம் மாதிரி? ஆதாம் ஏவாள் உடைஞ்சு அந்த குடும்பம் உடைஞ்சு இல்லையா, அந்த இடத்துல ஒன்னஸ் இல்லாம போச்சு. ஆனா தேவனுடைய மூல நோக்கம் என்னங்க, ஒன்னஸ் தான். அப்ப இங்க சுவாபங்கள் ஒன்றா இல்லாம என்ன பண்ண முடியாது, ஒன்னா இருக்க முடியாது இல்லைங்களா. ஒன்னா இல்லாம அங்க ஐக்கியம். நான் அதனாலதான் சொல்றேன் சகோதர சிநேகம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இங்க பிரச்சனை என்னவா இருக்குதுங்க, சுவாபங்கள் ஒன்னா இல்ல. எப்படி சுவாபங்கள் ஒன்னா வரும் அப்படின்னு சொன்னா, ஒரே ரத்தத்துல பிறக்கும் போது சுவாபம் ஒன்னா வரும். வெவ்வேறு ரத்தத்துல பிறக்கும் போது என்ன பிறக்காது, சுவாபம் ஒன்னா. நம்ம அதெல்லாம் லாஸ்ட் வீக் பார்த்தோம். எதை பார்த்தோம், ரெபெக்காளுடைய இணைப்பை பார்த்தோம் இல்லைங்களா. அப்ரஹாம் என்ன சொல்றாரு, அப்ரஹாம் ஈசாக்கு அப்ரஹாம் எலியேசர் என்ன சொல்றாரு நம்ம பார்த்தோம். அவன் என்னுடைய தொடையின் கீழே கை வச்சு என்ன பண்ணு, நீ சத்தியம் பண்ணு, உடன்படிக்கை பண்ணு. அப்படின்னா எங்க என்னுடைய பட்டயம் இருக்குதோ இல்லைங்களா, எங்க என்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்குதோ, நாமத்தை குறிச்சு வெளிப்பாடு இருக்குதோ, அத மேல நீ ஆணையா சொல்லு. ஏன் பிளட் லைன் போனார், எங்க போ சொன்னாருங்க, ஏன் சொந்தம் அப்படின்னா ஏன் சொந்தத்தை பாக்குறாங்க, ஏன் பாக்குறாரு தேவனையே பாருங்க. சீக்கிங் a godly seed. எதுக்கு எதை பாக்குற, சொந்தத்தை பாக்குறாரு. இந்த பூமிக்குரிய சொந்தம் கிடையாது, அங்கதான் ரத்தம் இருக்குவாங்க. அந்த ரத்தத்துல சுவாபம் இருக்கும். அந்த சுவாபத்தை வெளியே கொண்டு வரும்போது தான், அந்த சுவாபம் ஒரு சரீரம் மாறும்போது தான் அதோட கூட என்ன பண்ண முடியும், ஒன்னா இருக்க முடியும். ஒன்னா இருக்கும் போது தான் ஐக்கியப்பட முடியும். இந்த ஐக்கியம் தான் தேவோட நோக்கம். அந்த சுவாபம் ஒன்னா இருக்கும் போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வார்த்தைக்கு நித்தியமான தலைக்கு அடங்கி இருப்பாங்க. ஏன் இங்க ஒன்றித்தல் குடும்பத்துல ஒன்னா இல்ல அப்படின்னு சொன்னா, சுவாபங்களே ஒன்னா இல்ல, ஒரே ரத்தத்துல பிறக்கல. நான் சொல்றது பூமிக்குரிய சரத்தின்படி சொல்ல, கவனிச்சுக்கோங்க நல்லா. சரத்தின்படி வெவ்வேறு இடத்துல பிறந்திருக்கலாம். ஆனா ஒரு மனுஷன் கிறிஸ்துவ மனுஷன் நியூ பர்த்ல வரும்போது மனுஷன், ஒரு ஆண் புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வந்திருந்தா, ஒரு பெண் புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வரும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் பாயும். கிறிஸ்துவின் ரத்தம் பாயும், தன் தகப்பனுடைய ரத்தம் பாயும். ஆதாமுக்கு தன்னுடைய தகப்பனுடைய ரத்தம் பாய்ச்சி, ஏவாளுக்கும் யாருடைய ரத்தம் பாய்ச்சி, ஆதாமுடைய ரத்தம். ஏவாள் எங்கிருந்து வந்ததுங்க, ஆதாமுக்குள்ளதான். இணைப்பின் அடிப்படையில ஏவாள் ஆதாமுக்கு என்ன வேணுங்க, ஏவாளுக்கு ஆதாம் என்ன வேணும், இணைப்பின் அடிப்படையில கணவன் இல்லைங்களா, சரி உறவின் அடிப்படையில கணவன், பிறப்பின் அடிப்படையில தான் இருக்கிறாங்க, தகப்பனா இருக்கிறான். ஆதாம் தான் என்னங்க, ஏவாளுக்கு யாருங்க, தகப்பன். உறவின் அடிப்படையில கரெக்டுங்களா, ஆதாம் தான் ஏவாளை என்ன பண்ணுதுங்க, பெற்றெடுத்தது. அதே போலதான் கிறிஸ்துவ மனவாளனாவும் சிருஷ்டிக்கிறா இருக்கிறார். எந்த அடிப்படையில, அவர் நம்ம மறுபிறப்பின் அடிப்படையில அவர் நம்முடைய சிருஷ்டிகரா இருக்கிறார், தகப்பனா இருக்கிறார். இந்த சரீரத்தின் அடிப்படையில சிருஷ்டிக்கிறங்க, அது வேறங்க, புரிஞ்சுக்கோ நல்லா. இந்த சரீரத்தை உண்டு பண்ணும்போது இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்குமே பாவிகள் நீதிமான்கள் எல்லாருக்குமே அவர் தான் சிருஷ்டிகர். ஆனா யாருக்கு தகப்பன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆவிக்குரிய பிறப்பின் அடிப்படையில் பிறந்தவங்க பாருங்க, அவங்களுக்கு அவர் கணவர் தகப்பன் இல்லைங்களா, பிறந்தாச்சு. அடுத்தது பெரியவங்களா மாறும்போது அதே சுவாபம் நமக்குள்ள இருக்கும் போது, அப்ப அந்த சுவாபங்கள் ஐக்கியப்படும் போது அந்த இடத்துல தான் கணவனா இருக்கிறார். யார் கணவன், ஆதாம்
கணவன். இப்ப ஆதாமும் ஏவாளும் யாருக்குள்ள இருந்து வந்தாங்கன்னு சொன்னா தேவனுக்குள்ள இருந்து வந்தாங்க. இந்த மாதிரி தேவனும் அவருடைய வார்த்தையும், அவருடைய வார்த்தை தான் மணவாளனா இருக்கிறார், சபை மணவாட்டியா இருக்குது இல்லைங்களா? இந்த சபைக்கு தகப்பன் யாருன்னு சொன்னா யாருங்க? தேவனா இருக்கிறார். இது சபை என்னவா இருக்கணும்? இப்ப சபை என்னவா இருக்கணும் சொல்லுங்க. இப்ப அந்த வசனத்தை நான் உங்களோட கூட இணைக்கிறேன். பூர்வ காலங்களே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமா பிதாக்களுக்கு திருவுளம் பெற்ற திருவுளம் பெற்றனா தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். பூர்வ காலங்கள்ல பவுல் சொல்றாரு, சாண்ட்ரி டைம்ஸ், பூர்வ கால தீர்க்கதரிசிகள் மூலமா அவங்களுக்குள்ள இருந்து பார்ட்டா தான் யாருன்றத தேவன் என்ன பண்ணாராங்க? வெளிப்படுத்தி வந்தார். இந்த கடைசி நாட்கள்ல குமாரனின் மூலமாய், குமாரன் யாரா இருக்கிறார்? நான் ஆல்ரெடி சொன்னேன், தேவனை வெளிப்படுத்துற 4 விதங்கள் சொன்ன. 1 இயற்கை, 2 வார்த்தை, 3 குமாரன், 4 ஜனங்கள். இந்த மூணாவது தான் குமாரன் இல்லைங்களா? குமாரன் ஏன் சொல்றோம்? உண்மையா குமாரன்னா குமாரன் கிடையாது. குமாரன்றது என்னன்னு சொன்னா பூமியின் உறவின் அடிப்படையில் ஒரு சரீரத்துக்கு அந்த வார்த்தை ஒரு சரீரமா மாறும்போது அந்த சரீரம் ஒரு தகப்பனை உடையதா இருக்கணும் பூமியின்படி. அந்த அடிப்படையில இந்த சரீரம், இந்த வார்த்தையாகிய சரீரம், வார்த்தை சரீரமா மாறிச்சா இல்லையா? ஆதியில வார்த்தை, இந்த வார்த்தை தேவனிடத்துல, அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சு, அந்த வார்த்தை சரீரமா மாறிச்சு. இந்த சரீரத்துக்கு யாரு சிருஷ்டிக்கிறோம் அவர் தான் என்னவா இருக்கிறார்? தகப்பனா இருக்கிறார். இந்த சரீரம் அதுக்கு குமாரனா இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? உறவு புரிஞ்சா இல்லைங்களா? இந்த வார்த்தைக்கு தேவனுக்கு என்ன உறவு அப்படின்னா, நித்தியமா இருக்கும் போது வார்த்தையும் தேவனும், மாம்சத்துல வெளிப்படும் போது பிதாவும் குமாரனும், அதான் உறவு. உறவு புரிஞ்சு முடிச்சா இல்லையா? இந்த பூமிக்கு வரும்போது அது அதோட உறவு என்ன இருக்கு? பிதாவும் குமாரன்ற உறவு எங்க வந்துச்சு? இந்த பூமிக்கு வந்த பின்னாடி தான் இருந்துச்சு. இப்போ குமாரனின் மூலமாய் திருவுளம் பற்றினார் அப்படின்னா, குமாரன் ஏங்க? குமாரன்றது யாரு? பிதாவுல இருந்து வெளியே வந்ததுனால குமாரன் தாங்க. நீங்க எங்க வந்தீங்க? நீங்க எங்க பிறந்த வந்தீங்க? உங்க தகப்பன்ல வெளியே வந்ததுனாலதான் நீங்க குமாரன். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப சபையும் ஒரு வகையில குமாரனா இல்லையா? இப்ப சொல்லுங்க. நான் அந்த வசனம் தான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த வசனம் பழைய ஏற்பாட்டுல சொல்லுது. அதை இந்த காலத்திலயும் இருக்குது. இந்த காலத்துல இது மாற திருத்த சொல்றாரு. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வேதம் இருக்கு இல்லையா? வேதம் எழுதப்பட்ட வடிவில் இருக்கிற தேவனுடைய திட்டமா இருக்குன்றார். எழுத்து வடிவில் இருக்கிற தேவனுடைய திட்டமா, தேவனுடைய பிளான் அப்படின்றார். தேவன் என்ன பண்ணுன்றது அதுன்றார். இப்போ சாண்ட்ரி டைம்ஸ்ல, ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமா ஒரு பாட்டை வெளிப்படுத்தி தனக்குள்ள முழுமையான வார்த்தை வெளிப்படுத்துறார். அதான் என்ன லோகாசா, இயேசுவா இருந்தார். அவர் மூலமா இந்த கடைசி நாட்கள்ல வெளிப்படுத்தினார். இவரை சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக சொல்லுங்களேன், சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக அறிவித்தார். அப்ப சர்வத்துக்கும் சொன்ன இந்த பூமியில இருக்கிற எல்லா விஷயத்துக்கும், இந்த பூமியில இருக்கிற எல்லா காரியத்துக்கும் சுதந்திரவாளினா நாங்க சுதந்திரவாளி யாரு? சுதந்திரவாளி யாருங்க பூமியில? இப்ப உங்க சொத்துக்கு சுதந்திரவாளி யாருங்க? வேற ஒருத்தரா? உங்க பையன், உங்க ரத்தத்துல வெளிப்பட்ட பாவம் அது. குமாரன் தான், உங்க குமாரன் தான் உங்க சுதந்திரவாளி, உங்களுடைய ஆட்சி. அது மாதிரி தேவன் இந்த பூமியில இருக்கிற தன்னுடைய சிருஷ்டிப்புக்கெல்லாம் சுதந்திரவாளியா ஆதாம கொண்டு வந்தார். ஆதாம் தனக்குள்ள ஏவாளை கொண்டு வந்தாரா இல்லைங்களா? அப்பா இவங்க தான் பூமியில எல்லா தேவனுடைய சிருஷ்டிப்புகளுக்கு எல்லாமே சுதந்திரவாளி. புரிஞ்சுக்கோங்க நல்லா. இப்ப அடுத்தது இந்த பூர்வ காலங்கள்ல அப்படின்ற அந்த பாகத்துக்கு வருவோம்னா, பழைய ஏற்பாட்டுடைய முடிவு யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் குமாரன். இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்போ ஆதாமுக்கு குமாரன் யாரு? சரி, தேவனுக்கு குமாரன் யாரு? தேவனுக்கு குமாரன் யாரு? ஏதேன்ல தேவனுக்கு குமாரன் யாரு? ஆதாம் இல்லைங்களா? இப்போ ஆதாமுக்கு குமார்த்தி யாரு? ஏவாள். ஆதாமுக்கு புரிஞ்சா இல்லைங்களா? தனக்குள்ள வெளிப்பட்ட பாகம் அது. மீன்ஸ் ஆதம், ஏவாள் ஒரு ஆணா இருந்தா அது குமாரனா இருக்கும். அந்த மாதிரி தேவனுடைய குமாரன் வார்த்தை இல்லைங்களா? அப்ப சபையில குமாரன் வெளிப்பட்ட சபை யாருடைய குமாரனா இருக்குது? கிறிஸ்துடைய குமாரன். புரிஞ்சா இல்லைங்களா? இந்த ஆர்டர் புரியுதா உங்களுக்கு? நான் தான் காட்டணும் விருப்பப்படுறேன். தேவன், இயேசு, சபை, பிதா,
ஏன் குமாரன்? இவரிலிருந்து வெளிப்பட்டதுனால இவர் என்ன வர்றாரு? குமாரன் வர்றாரு. இப்போ இந்த சபை யாருன்னு வெளிப்பட்டு இருக்குது? இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதுனால இந்த இடத்துல இவர் பிதா வர்றாரு, சபை என்ன ஆகுது? புரிஞ்சா? இப்போ இப்ப புரிஞ்சா? இப்ப இந்த வசனத்தை எடுத்துன்னு வந்து எபிரேயர் 1:1 பொறுத்துங்க. பூர்வ காலங்கள்ல பங்கு பங்காகும். நமக்கான சபைக்கான பூர்வ காலம் எது? சபைக்கான பூர்வ காலம் எதுங்க? சபை எங்க தொடங்குச்சு? பெந்தகோஸ்தேல் தொடங்குச்சு. அதான் நமக்கு பூர்வம்னா தொடக்கம்னு அர்த்தங்க. கரெக்டுங்களா? பூர்வ காலங்கள்ல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு, நமக்கு பிதாக்கள் யாரு? நம்ம எங்க திருப்பப்பட்டிருக்கிறோம்? கரெக்டுங்களா? பிதாக்களுடைய இதயம் பிள்ளைகள் திருப்பப்பட்டிருக்கு இல்லையா? இந்த பிள்ளைகள் இதயம் பிதாக்கள் திருப்ப, நமக்கு பிதாக்கள் யாரு? அவங்க இல்லையா? அப்போ பூர்வ கால பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அப்படின்னா 6 சபை காலமா பார்ட் பார்ட்டா குமாரன் வெளிப்பட்டார். இந்த கடைசி நாட்கள்ல சரி தேவன் வெளிப்பட்டார் அவங்க மூலமா. இந்த கடைசி நாட்கள்ல குமாரனின் மூலமா, இப்ப குமாரன் யாரு? சபைதான் குமாரன். இந்த சபையின் மூலமாய், குமாரன் மூலமாய் தேவன் தன்னை வெளிப்படுத்துறார். ஏமேன். எவரை? சபையை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக அறிவித்தார். மூன்றாவது இழுப்பு இதுதான். பழைய ஏற்பாட்டுல ஆதியிலிருந்து தேவன் தீர்க்கதரிசிகள் மூலம் வெளிப்பட்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள முழுசா வெளிப்படுத்தினார். இந்த இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு என்ன பண்ணிருக்குது? கையளிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னாரா இல்லையா? இது முடிஞ்சு. இதே வசனம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பூர்வ காலங்கள் அப்படி சபைக்கான பூர்வ காலம் எங்க? எபேசிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. எபேசிலிருந்து முழுமையான செய்தி வெளிப்படுச்சா? இல்ல. பவுல் மூலமா கொஞ்சம் தான், இரேனியஸ் மூலமா கொஞ்சம் தான். அப்படின்னா 7 சபைக்காரங்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு இல்லையா? புரிஞ்சா இல்லைங்களா? எபேசு தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றாலும் சொல்லி கடைசியா முடிக்கும் போது எப்படி சொல்லுது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் யார்? அது இயேசு கிறிஸ்து. வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர் அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் யாரு? முதலாவது அதிகாரத்தில் இருக்கிற அவர்களுடைய சாபம் தானே. 7 சபை காலங்களாக பங்கு பங்காக வெளிப்படுத்தினார். சபை காலம் முடியும் போது 7 பொன்குத்தல் மத்தியிலே விளையாடி கொண்டிருக்கிற சொல்லுகிறதாவது அப்படின்னா அவருடைய ஒரு சுவாபம். இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடைகிறவர் சொல்லுகிறதாவது அது ஒரு சுவாபம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் உடையவர் சொல்லுகிறதாவது ஒரு சுவாபம். கரெக்டுங்களா? வெண்கரி குறிக்கொள்ளை உடையவர் சொல்லுகிறதாவது ஒரு சுவாபம். இதெல்லாம் ஒரு சுவாபம். 6 சபைக்காக வெளிப்படுத்தி 7ஆம் சபைக்காலம் வரும்போது குமாரன் மூலமா வெளிப்படுத்துறார். குமாரன்றது தகப்பனுக்குள்ள இருந்த வெளியே வந்த பாகம் இல்லையா? சபை எங்கிருந்து வந்துச்சு? கிறிஸ்து. அப்ப அவர்தான் நம்முடைய தகப்பன். நம்முடைய ஆதாம் தான் நம்முடைய தகப்பன். அங்கிருந்து வெளியே வந்த நம்ம இப்போ குமாரன் மூலமாக திருவுளம் பெற்ற முழுசா வெளிப்படுறாரு. இவரை, இந்த சபையை என்ன பண்றாரு சொன்னா சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அறிவித்தார். அதான் தேர்ட் புல்லுடைய பாகமா இருக்கு. தேர்ட் புல் என்ன பண்ணுது? இந்த பூமி என்ன பண்ணுது? 3ஆம் இழுப்புல 3 நோக்கம் சொன்னமா இல்லையா? என்ன நோக்கம்? என்ன செய்யுது? 3ஆம் இழுப்பு வார்த்தையை உரைக்குது. வார்த்தையை முழுமையான வார்த்தையை கொண்டு வருது. எதை கொண்டு வருது? பர்ஃபெக்ட் வேர்ட், முழுமையான வார்த்தையை கொண்டு வருது. 2வது பூமிக்கு ஆளுகையை கொண்டு வருது, அதிகாரத்தை கொடுக்குது. 3வது காரியம் காவல் ஆத்மாக்களுக்கு பிரசங்கிது. அப்படின்னா நியாய தீர்ப்பை கொண்டு வருது. 3 காரியமா இல்லையா? அப்போ இந்த சபை இந்த காலத்துல குமாரனின் மூலமாய் திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் அறிவித்தார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதுக்கப்புறம் என்ன நடக்குது? சுதந்திரவாளி ஏற்ற பின்னாடி இவர் தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தினால தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். சபை இப்ப எங்க இருக்கு? தேவனுடைய வலது கரமா இருக்குது. இப்ப பாயிண்ட்டுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன், பட்டயத்துக்கு வரேன். இப்ப தேவனுடைய வார்த்தை என்ன இருக்கு சொல்லணும்? பட்டயம். தேவனுடைய வார்த்தை என்ன இருக்குது? அப்பமா இருக்குது. தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்குது? தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்குது? வெளிச்சமா இருக்குது. தேவனுடைய வார்த்தை ஒளி, சவுண்ட், எல்லாம் நிறைய வார்த்தை இல்லை. ஆனா இங்க இடத்துல சாபினோல என்ன விழுந்துச்சு? பட்டயம் விழுந்துச்சு. இப்ப அடுத்த பாயிண்ட் வரேன். தேவனுடைய வார்த்தை இப்ப பட்டயம் விழுந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு யுத்தம் இருக்குது. இப்ப தீர்க்கதரிசி இந்த பாயிண்ட் தான் சொல்றாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இங்க பாருங்களேன் என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுடைய வார்த்தை ஒரு பட்டயம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் உரைக்கிறது. அது ஒரு பட்டயம். ஒரு கையினால் அல்லது ஒரு வல்லமையால் உபயோகிக்கப்படாமல் இருந்தால் அது செயலற்று இருக்கும். இங்கதான் பிரச்சனையே. தேவனுடைய வார்த்தை 7 முத்திரைகள் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா
அந்த பட்டயம், தேவனுடைய வார்த்தை பட்டயம் பட்டயம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா எப்பவுமே ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது கையினால உபயோகப்படுத்தப்படாம இருந்துச்சுன்னு சொன்னா அது கொடுக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறாது. இந்த காலகட்டத்துல 7 முத்திரைகள் ஆகிய வெளிப்பாடாகிய அந்த பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை யூஸ் பண்றதுக்கான வலதுகரம் தேவை. தேவனுடைய வலதுபுறத்தை பட்டயத்தை யூஸ் பண்றதுக்கான வலதுகரம். அப்ப நான் சொன்ன தேவனுடைய வலதுகரம் யாரா இருக்கிறா? இப்போ எப்போதுமே தேவனுடைய வலதுகரம் கிறிஸ்து. கிறிஸ்து இப்ப என்ன மாறி இருக்குது? சபையா மாறி இருக்குது. இப்ப இந்த சபை தான் அந்த பட்டயத்தை எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த பாயிண்ட், ஒரு பெரிய பட்டயம் இருக்குது. அந்த பட்டயத்தை சின்ன குழந்தையால தூக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்லப்படுச்சு, பெந்தகோஸ்த குழந்தைகளுக்கு இயற்கைக்கு மேம்பட்டவைகளை பிரீச் பண்ண முடியாது. பெந்தகோஸ்த குழந்தைகள் இந்த பட்டயத்தை தூக்க முடியாது. இந்த பட்டயம் அந்த மகத்தான ராஜாவுடைய, அந்த ராஜாவுடைய பட்டயம், அந்த ராஜாவுடைய இப்ப பட்டயம் இருக்குன்னு சொன்னா ஒரு போர் இருக்கு அப்படின்னு சொல்ல திரும்ப சொல்றாரு. தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமா. ஒண்ணு தேவனுடைய ஆசீர்வாதத்தை வெட்டுது, இன்னொன்னு பிசாசை வெட்டுது. புரியுதா உங்களுக்கு? தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு பக்கம் வெட்டுதான், இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்றார். இரண்டாவது பிசாசை வெட்டுதான். அப்படிதான் கண்டிப்பா எனக்கான சுதந்திர வீதம் இருக்குது. இரண்டாவது பிசாசை ஜெயிக்க வேண்டியது இருக்குது. எப்ப எங்க இருக்குது? வெளிப்படுத்தும் விசேஷம். ஜெயம் கொள்கிறவன் என்ன பண்றான்? எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான். அப்படின்னா சுதந்திரவாளி தான் சுதந்திரிக்க முடியும். எல்லாரும் சுதந்திரிக்க முடியுமா? உங்க சொத்தை எல்லாரும் சுதந்திரிக்க முடியுமா? உங்களுடைய குமாரன் தான் சுதந்திரிக்க முடியும் இல்லைங்களா? அப்ப சுதந்திரித்துக் கொள்ளுதல்ன்றது குமாரனுக்குரியது. அப்ப அந்த சுதந்திரித்தல் கூட ஒரு யுத்தத்துக்கு பின்னதாக இருக்குது. சுதந்திரித்தல் கூட எதுக்கு பின்னதாக இருக்குது? அதனாலதான் தன் குமாரன் ஆகிய மனவாட்டிக்கு நீங்க எதை கொடுத்திருக்காரு? இப்ப இதுதான் தேவன் ஏதேன்ல, இப்ப நான் வரேன், இங்க ஏதேன்ல ஆதாமுக்கு தேவன் கொடுத்திருந்தார். ஆதாமுக்கு எவ்வளவு கொடுத்திருந்தார்? தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆதாம் ஏவாள் வார்த்தையின் ஒரு பகுதியை மாத்தினாங்களாம், வார்த்தையின் எல்லா பகுதியும் கரெக்டா வச்சிருந்தாங்களாம். இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? இங்க சொல்றாரு, உண்மையான விசுவாசி ஆதாம் ஒரு பாகமாய் இல்லை, ஏவாள் ஆதாமின் ஒரு பாகமாய் இருந்தால் அவள் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள். அது சரியான இணைப்பு. அப்படின்னா எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமும் சரியான இணைப்பு. நோக்கத்தை வெளிப்படுத்துற அந்த சுவாபம் தான் நீ மனைவியா இருக்கணும். ஆமென். பாருங்க, அடுத்த தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, சபையும் அவருடைய ஆவியும் ஆவியும் அவருடைய வார்த்தையில் வார்த்தையுமா இருக்க வேண்டும். சபை எப்படி இருக்கணுமாங்க? அவருடைய ஆவியின் ஆவியிலும் வார்த்தையின் வார்த்தையில் இருக்கணும். அப்படின்னா வார்த்தையின் ஒரு புள்ளி ஒரு புள்ளியும் நம்ம நிக்கணுமா? நான் என்ன பண்றேன்னு சொன்னா, இந்த பூமிக்குரிய காரியங்கள்னால என்ன பண்றாங்க? காரியங்கள்னால வார்த்தை அநேக நேரங்களை விட்டுறோம். பாருங்க, திருப்பி சொல்றாரு பாருங்க, அதுதான் சரியான இணைப்பு. உண்மையான விசுவாசி எவனும் வார்த்தை விட்டு அகலாமல் வார்த்தைக்கு முரணான இவளுடைய ஒப்புரவாக மாட்டான். ஒரு ரியல் பிலீவர் வார்த்தை விட்டு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு உண்மையான விசுவாசி வார்த்தையை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். நாம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரி. நம்ம அநேக நேரங்கள் என்ன பண்றோம்? வார்த்தைய பட்டயம் இருக்குதுங்க, பட்டயத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? பட்டயத்தை உபயோகப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? திரும்ப சொல்றாரு, வலதுகரம் வேணும். விசுவாசம் அப்படின்ற வலதுகரம் வேணுமா? என்ன வேணுங்க? விசுவாசம். விசுவாசம் எங்க இருக்கும்? கோபம் எங்க இருக்கும்? கோபம் இங்க இருக்கா? ஒரு மரத்துல இருக்கா? ஒரு கல்ல இருக்கா? கோபம் தங்குறதுக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு சரீரம் தேவை இல்லையா? புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப விசுவாசம் தங்குறதுக்கு ஒரு விசுவாசி தேவை இல்லைங்களா? அப்ப அந்த விசுவாசி தான் அந்த பட்டயத்தை எடுத்து கையாள முடியும். அப்ப திரும்ப சொல்றாரு, உண்மையான ஒரு விசுவாசி, உண்மையான விசுவாசி தேவனுடைய வார்த்தை சிறிதளவு கூட என்ன பண்ண மாட்டானா? காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான்றார். அப்ப என்னன்னு சொன்னா, அப்பதான் அவனுக்கு விசுவாசத்தின் சரியான பலம் இருக்கும். திரும்ப சொல்றாரு, விசுவாசன்றது ஒரு வாலிப, நீ வாச்சிருப்பீங்க, விசுவாசன்றது ஒரு வாலிபனுக்கு ஏற்ற தசைகளா இருக்குதுன்றார். கரெக்டுங்களா உங்களுக்கு? விசுவாசம் அதாவது நெஞ்சில் ஒரு ஆண்மை கொண்ட வீரனை போல முடி உள்ளதுன்றார். விசுவாசம் எப்படியா? விசுவாசம் எப்படி இருக்குங்க? ஒரு ஆம்பளைக்கு நெஞ்சில் இருக்கிற முடி போலன்றார் விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் ஒரு விசுவாசிக்குள்ள இருக்குமானால் இந்த கால செய்தின்ற அந்த பட்டயத்தை அப்பதான் எடுக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? அந்த பட்டயத்தை எடுத்து ஒரு பக்கம் பிசாசை வெட்ட முடியும், ஒரு பக்கம் எதை வெட்ட முடியும்? தேவன் நமக்காக வச்சிருக்கிற சுதந்திர வீதத்தை வெட்ட முடியும். பாருங்க, ஏவல் ஒரே வார்த்தையின் பேரில் ஒப்புரவானால், இங்க பாருங்க, ரீகன்சைல் எதோட கூட ஆகுறோம்? ஒப்புரவுனா என்ன அர்த்தம்? ஒத்து போறது. அப்போ எப்படி ஒத்து போறோம்னா, ஏன் நம்மளால நம்ம லைஃப்ல தேவன் காரியங்களை செய்யறதுல
தேவன் ஏன் நம்ம வாழ்க்கையில இயற்கை மேம்பட்ட விஷயங்கள் செய்யறதுல? ஆதாம் ஏவாளும் மூல நிலை பெற்றிருந்த பூமிக்குரிய ஆளுகை ஏன் இல்ல? தேவன் ஏன் என் காதோட பேசுறதுல? தேவனுடைய ஏன் நான் பாக்குறதுல? ஏன் அக்கினி சமயம் வாழ்க்கையில வர்றது கிடையாது? ஏன் இயற்கைக்கு மேம்பட்ட வல்லமை வெளிப்படுறதுல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? ஏவாள் சபைக்கு அடையாளம். சபை வந்து என்ன பண்றாங்க சொன்னா சின்ன சின்ன காரியங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒத்து போறதுனால தேவன் இடத்துல ஐக்கியம் கட்டு போது ஒன்னஸ் இருக்கிறதுல தேவன் அங்க இடைப்பட முடியறதுல. அப்ப என்ன பண்ண சொன்னா நம்ம ஸ்தானத்தை நம்மளால காத்துக்கொள்ள முடியறதுல. நம்ம கருத்துல என்ன இல்லைங்க, பட்டயம் அங்க இருக்குது. ஆனா பட்டையை தூக்குறதுக்கு எதுவான விசுவாசமாகிய பலன் இல்ல. விசுவாசமும் அதற்கு எதிரான அறிவு கூர்மையும் ஒரு சின்ன அறிவை உள்ள சேர்த்துறதுனால நம்ம இடத்துல என்ன பண்றோம்? நம்ம ஞானத்தை சேர்த்துறோம். தேவ வார்த்தையோடு கூட இந்த உலக ஞானத்தை சேர்த்தும் போது அங்க விசுவாசம் நம்மளுடைய விசுவாசம் பலனற்றதாகி அந்த பலன் இல்லாத அந்த கருத்தை கொண்டு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த முடியாமல் போகிறது. என்ன காரணம் புரியுதா உங்களுக்கு? என்ன காரணங்க பாருங்க சொல்றாரு. ஆனால் விசுவாசம் என்னும் பட்டயத்தை, அதாவது வார்த்தையாகிய பட்டயத்தை விசுவாசத்தில் ஏந்தி தேவன் அளித்துள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் உரிமை கோருங்கள். அதெல்லாம் செய்யல. ஏதோ ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க? அதை தவறிட்டாங்க. அப்ப அதோட கூட பிசாசோட போராடுறதுக்கு தேவன் என்ன கொடுத்திருந்தாரு? பட்டயத்தை கொடுத்திருந்தாரு. அதோடு கூட ஏவாளுடைய கரமாகிய விசுவாசம் பலம் இல்லாததா போயிடுச்சு. ஏன்? அப்ப இன்னைக்கு திரும்பவும் அதே தேர்ட் புல் பட்டயம் 7 seals ரெவலேஷன் வந்திருக்குது. அந்த பட்டயத்தை எடுக்கிறதுக்கு என்ன வேணுமா? விசுவாசமாகிய கரம் வேணும் இல்லைங்களா? ஆனா எப்ப அந்த விசுவாசம் வந்து குறையும்னு சொன்னா அதோடு கூட இந்த உலக ஞானத்தை கொஞ்சம் சேர்த்துறது மூலமா, உலகத்தோடு கூட ஐக்கியப்படுறது மூலமா, உலகத்தோடு கூட நம்ம நோக்கம் அல்லாத ஒன்றோடு கூட ஐக்கியப்படுறது மூலம், சுவாபம் அல்லாததோடு கூட ஐக்கியப்படுறது மூலமா தேவ ஐக்கியத்தை இழக்கிறோம். ஒருமைப்பாடு கட்டாவது. தேவன் அங்க சொன்னார் பாருங்க, அந்த இடத்துல தெய்வீக குடும்பம் இல்லாம போகுது. தேவ திட்டங்கள்லாம் ஒன்னொன்னு என்ன பண்ணுதுங்க? ஒன்று இல்லாம போகுது. பாருங்க திருவள்ளுவர் சொல்றாரு, நாம் தவறு செய்வர்கள் என்று அறிந்திருக்கிறோம், ஆனால் நீங்கள் அதை பார்க்க கூடாது. உங்கள் தவறுகள் அல்ல, நீங்கள் எப்பொழுதும் அதை செய்பவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் அவருடைய கட்டைகளை கை கொண்டு அவர் செய்ய சொன்னதை செய்வதே முக்கியம் வாய்ந்தது. இடறி விழுதலுக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம அநேக நேரத்துல இடறி விழுறோம், ஆனா இடறுதலுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம நோக்கம் இருக்கு பாருங்க இருதயத்துல. நம்ம நோக்கங்களே அநேக நபர்களுக்கு நோக்கங்கள் மாறுது. ஆனா நம்ம பலவீனம் வேற, பலவீன சரீரத்துல இருக்குது. கவனிங்க நல்லா, சபையை கவனிங்க நல்லா, ஆன்லைன்ல கேட்கறவங்க கவனிங்க நல்லா. நமக்குள்ள இருதயத்துல ஒரு தாகத்தை நோக்கத்தை வச்சிருக்காரு. அந்த நோக்கம் எப்ப மாறுவதுன்னு சொன்னா நமக்குள்ள தன்மை மாறும்போது நோக்கம் மாறிடும். தன்மை எப்ப மாறும்னு சொன்னா இந்த உலகத்தின் காரியங்களை உள்ள விடும் போது நம்மளோட தன்மை மாறிடும். தன்மை மாறும்போது நோக்கம் மாறும். நோக்கம் மாறுச்சுன்னு சொன்னா தேவன் அந்த இடத்துல இடைப்பட மாட்டார். பாருங்க சொல்ல தீர்க்கதரிசி, அவரை சுய சொன்னதை செய்வதே முக்கியம். இடறி விடுவதற்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம இடறி விழுவோம். எப்போ இடறி விழுவோம்? ஏன்னா இந்த சரீரம் இடறி விழுதலுக்குன்னே இருக்குது. ஆனா உள்ள எப்போதுமே நம்மளோட சிந்தனையின் நோக்கத்தை என்ன பண்ணக்கூடாது? ஏன் எப்படி மாத்தாம இருக்கிறது? சுவாபத்தை மாத்தாம இருக்கிறது மூலமா. எப்படி சுவாபம் மாறாது? நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள இருக்கிறது மூலமா. நம்ம வெளியில இருக்கிற சுவாபத்தை உள்ள விட்டோம்னு சொன்னா, பிசாசுடைய பேச்ச ஏதாவது ஒரு பேச்சை உள்ள விட்டோம்னா, அவிசுவாசத்தை உள்ள விட்டோம்னு சொன்னா என்னோட மறுபிறப்பின் மணி உள்ள இருக்கிற உள்ள அந்த மனிதன் பலவீனப்பட்டு போறான். என் நோக்கம் சுவாபம் மாறுது. மாறும்போது தேவன் இடைப்பட மாட்டாராங்க. பாருங்க சொல்ற பாருங்க, அவன் தடுமாறினால் உண்மையான ஊழியக்காரன் இடறி விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். அவன் தடுமாறினால் அவன் கடமையின் பாதையில் உள்ள வரைக்கும் தேவன் அவனை இழுத்து மறுபடியும் பாதையில் நிறுத்துகிறார். இங்க இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்ப விழுந்து போயிட்டே இருக்கலாமா பிரதர்? அப்படிங்க அந்த வார்த்தை சொல்ல என்ன சொல்ல சொன்னா, உங்க இருதயத்துல ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா, தேவனை பற்றி ஒரு தாகம் இருக்கு இல்லையா, அந்த தாகத்தை மாறாம பார்த்துக்கோங்க. அது மாறிடுச்சுன்னு சொன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. ஐயா விடுறா இதெல்லாம் என்னடா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சு. ஏதோ சூழ்நிலையில வர முடியல, மாம்ச பலவீனம் இருக்குது, இல்ல என்னால என்ன பண்ண முடியல, எனக்கு இருதயத்தின் நோக்கம் கரெக்டா இருக்குது, ஆனாலும் என்னோட பலவீனம் அப்படின்னு சொன்னா அது வேற. கவனிச்சுக்கோ, அது வேற. எப்போ உங்க இருதயத்திலிருந்து தேவனை நீங்க தேவனோட வார்த்தையை உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பட்டயத்தை மறுதளிக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவனை நம்மளால தேவனை என்ன பண்ண முடியாது, நமக்கு எதுவும் பண்ண முடியாது. அதான் இங்க சீர்திருத்தம் சொல்றாரு, மறுபடியும் எழுந்திருப்பான்.
அவன் தடுமாறினால் அவன் கடமையின் பாதையில் உள்ள வரைக்கும். கடமையின் பாதை என்னங்க? நம்ம இருதயத்துல ஒரு நோக்கம் இருக்கும். ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்படுதல போகணும், ஆண்டவரே உங்களுடைய சாயலா நான் மாறணும். இந்த காலத்துல மனவாட்டிக்கு என்ன வாக்குத்தத்தம் வைக்கப்பட்டிருக்குதோ அந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் தான் சுதந்திரவாளின்ற அந்த ஒத்தை நோக்கத்திலேயே நம்ம டிராவல் பண்ற வரைக்கும் மாம்ச ரீதியில விளைவுகள் இருந்தாலும் எழுந்து நின்று ஓட முடியும். எழுந்து நின்று முடியும், ஓட முடியும். எப்போ விடுறா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. பிசாசு கிராப் பண்ணிடுவான் அவங்கள. பாருங்க, தேவனை இழுத்து மறுபடியும் பாதையில் நிறுத்துகிறார். அவன் கடமையின் பாதையை விட்டு விலகி சென்றால் தேவன் அவனுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவர் அல்ல. ஏன் நமக்கு லைஃப்ல தேவன் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நம்ம கடமையின் பாதை இல்ல. நிறைய பேர் ஒரு சில பாருங்களேன், நான் சொல்றேன் இந்த பாயிண்ட சொல்றேன், தயவு செஞ்சு யாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க, ஆன்லைன்லயும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சில பேரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, சில மிஸ்டேக்ஸ் நடக்கும் லைஃப்ல. ஆனா அவங்க லைஃப்ல விடுதலைக்கு எதுவான காரியம் நடக்கவே நடக்காது. மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, மிஸ்டேக்ஸ் நடக்கும். நம்ம பார்ப்போம், ஏன்னா அவ்வளவு மோசமா என்ன பண்றாங்க, நம்ம பாருங்க எப்படி அவ்வளவு மோசமா பேசுறான், கெட்ட வார்த்தை பேசுறான், இல்ல மோசமா செயல்படுறான்னு சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன பண்ண, வார்த்தையை விட்டு போக மாட்டாங்க. மீன்ஸ் அவங்க லைஃப்ல என்ன பண்ணாரு, தேவன் என்ன பண்ண மாட்டார், பெருசா பிரச்சனைகளை உண்டு பண்ண மாட்டார். ஏதோ பிரச்சனை இருந்தா தேவன் என்ன பண்றாரு, அவங்களை கிராப் பண்ணி கொண்டு வர. காரணம் என்னன்னா அவங்க இருதயத்துல இருக்கிற நோக்கம் மாறாம இருக்கும். நோக்கம் இருதயத்துல இருக்கிற நோக்கம் என்ன பண்ணாது, மாறாம இருக்குங்க. ஆனா ஒரு சில பாத்தீங்க சொன்னா பூமியின்படி மேம்போக்கு வாழ்க்கைக்கு கரெக்டா இருப்பாங்க. ஹெல்பிங் நேச்சர் கரெக்டா இருக்கும், பேசுறதுல கரெக்டா இருக்கும், எல்லா காரியத்தையும் கரெக்டா இருக்கும். ஆனா இருதயத்தின் நோக்கம் வேற இருக்கிறதுனால அவங்க சின்ன விஷயம் விழுந்தா கூட அங்கே விழுந்து அப்படியே அவங்க உலகத்துல போயிடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. நல்ல ஒரு சபைக்கு போகணுன்ற நோக்கத்தோட இருப்பாங்க, நாங்க தசமா கடைக்கு போகணுன்ற நோக்கத்தோட அப்படி இருக்கும். ஆனா அந்த விஷயங்கள் கரெக்டா இருக்கும். ஆனா உள்ள ஒரு மூல நோக்கம் இருக்குல்ல, தேவனோட வார்த்தை இந்த காலத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. நமக்கு முக்கியம் நாங்க கிறிஸ்துவ வெளிப்படுத்துற சாயல் வேணும். அந்த 7 சீல் தான் முக்கியம், பாடி சேஞ்சிங் மிஸ் தான் முக்கியம். அது எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல தான் ஐக்கியப்படுவான்ற அந்த நோக்கம் இருக்கணும், புரியுங்களா உள்ள. ஆனா வெளிப்படையா அவங்க என்னங்க இன்னும் பலவீனத்துல இருப்பாங்க. ஆனா தேவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பார். ஏதோ ஏன்னா அவங்களுக்குள்ள இருதயத்துல இருக்கிற நோக்கத்தை தேவன் என்ன பண்றாருங்க, நோக்கம் எதை சார்ந்தது, தன்மையை சார்ந்தது. நோக்கம் தன்மை சாபத்தை சார்ந்தது. தன்மையை மாத்த முடியுமா, மாத்த முடியாது இல்லையா. என்னோட தன்மையை மாற்றவே முடியாது. தன்மையை மாத்துறதுக்கு ஒரே வழி மறுபடியும் பிறக்கிறது மட்டும்தான். அப்ப மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு நோக்கம் ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நோக்கம் தன்மையினால வந்தது, அவன் பிறந்ததுனால வந்தது, அதை மாறவே மாறாது. அப்படி போவான் இப்படி போவான், அங்க விழுவான் இங்க விழுவான். எந்த இடத்துல இந்த செய்தியும் தேவனையும் தேவன வார்த்தையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழிய வெளிப்படுத்தப்பட்ட செய்தியும் சபையை மறுதளிக்க மாட்டான். நான் பலவீனாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா வார்த்தை உண்மை, தேவன் எல்லாம் தூக்கி கொண்டு வருவார். ஏன்னா அவன் சோபம் மறுபடியும் பிறந்த சோபம் அது வெளிப்படுத்துது. ஆனா மறுபடியும் பிறக்காம இந்த மணி நேரம் செய்து மறுபடியும் பிறக்காதவர்கள் வெளிப்பிரகாரமா நம்ம நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க நோக்கங்கள் வார்த்தைக்கு முரணா இருக்கும். ஏன் நோக்கம் முரணா இருக்கு, தன்மை முரணா இருக்கு. ஏன் தன்மை முரணா இருக்கு, மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இல்லை. அவங்க ஒரு சபையோடு கூட இருப்பாங்க, உங்களை விட நல்லா இருப்பாங்க, என்னை விட நல்லவங்களா இருப்பாங்க, கரெக்டா சர்ச்சுக்கு போவாங்க, கரெக்டா பாஸ்டர் பேச்ச கேட்பாங்க, கரெக்டா என்ன பண்ணுவாங்க, அங்க தசமா காணிக்க தருவாங்க, எல்லாம் கரெக்ட். ஆனா உள்ள அவங்க நோக்கம் எடுத்துக்கொள்ளப்படுதலா இருக்காது. பூமியோடு கூட ஐக்கப்பட்டு பூமியுடைய காரியங்களோடு கூட நோக்கமா இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சு உங்களுக்கு எதுக்காக வரீங்கிறது புரிதா நம்ம சேர்ச்சுக்கு பாருங்க. திரும்ப சொல்றாரு, நீங்க அவரோட பாதையை விட்டு, பாதை நாங்க தேவோட பாதை எது இந்த காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அவரோட பாதை. அவர் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அவர் இந்த நேரத்துக்கு வெளிப்படுத்திருக்காரு. 7 சீல்ஸ் ரெவலேஷன் மூலமா, 5-fold மினிஸ்ட்ரி மூலமா தேவன் ஒரு ஊழியனை உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த லைன்ல வரணும். நான் சொல்றேன், அநேக பேர் நான் சொல்றேன் இந்த பாயிண்ட் சொல்றேன், நான் சொல்றதுக்கு இந்த பாயிண்ட் கூச்சப்படுறதே கிடையாது. தேவன் நமக்காக ஒரு அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருந்தாரு, அந்த வழியில தான் நமக்கு ரட்சிப்பு இருக்குது இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா பிரதர்? அதே போல நமக்காக ஒரு அருளப்பட்ட ஒரு ஊழியக்காரன செய்தியாளர் தீர்க்கதரிசி அனுப்பிப்பாருன்னா அந்த வழியில தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கா? அதை தாண்டி இருக்கா? தனிப்பட்ட விருப்ப இருப்புகளுக்கு சான்ஸ் இருக்கா? இருக்குங்களா பிரதர்? இல்ல. அதே போல நமக்காக ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரனை வச்சிருந்தாருன்னு சொன்னா இந்த செய்தி வெளிப்படுத்துறதுக்கு அவர் நோக்கம் அதுவா இருக்குமானா அதை தாண்டி போகும்போது தேவன் கிரியை செய்ய மாட்டார். நிறைய பேர் பிரதர் எனக்கு அவர் ஆவறது இல்லை, ஆனா வார்த்தை அவருக்குள்ள இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வெளியில போய் என்ன பண்றேன், ரட்சிப்பு நான் எடுத்துக்கிறேன்னா தேவன் அப்படி கிரியை செய்ய மாட்டார். அந்த இடத்துலதான் தேவன் தீர்க்கதரிசி சொல்றாருங்க. நான் லாஸ்ட் வீக் படிக்கிறேன் அந்த செய்தியில சொல்றாரு, தேவன் என்ன பண்ண சொன்னா ஒரு விசுவாசை சோதிக்கிறதுக்கு நீங்க நம்பின அந்த நபரை தவற செய்யறதுக்கு அனுமதிப்பாராம். ரொம்ப சூப்பர் செய்தி.
ஆனா அந்த நபர் எனக்கு என்ன ஒத்து வரல. அது ஏன் பாக்குற? உனக்கான ஜீவ வார்த்தை அந்த சரத்துக்குள்ள இருக்குது. நீ வேற வழியில தேவன் அருளப்பட்ட வழி அந்த வழிதான். அந்த வழியில நீ வரும்போது மட்டும்தான் அங்க ரட்சிப்பு உனக்கு இருக்கும். அவர் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, சபை அப்படி கிடையாது. உள்ள கரெக்டான வார்த்தை பிரீச் பண்ணப்பட்டு அந்த லைன்ல வா. தீர்க்கதரிசி யாருங்க பிடிக்கும்? அவர் பேசுற பேச்சு யாருக்கு பிடிக்கும்? அந்த தேவன் எப்போதுமே அருளப்பட்ட ஒரு வழி பாதை வச்சிருப்பார். அந்த பாதையில வர்ற வரைக்கும் தேவன் பாதுகாப்பார். புரிஞ்சுங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது. நிறைய பேர் நம்ம நிறைய பேர் பாக்குறேங்க உலகத்துல இன்னைக்கு. நான் எங்கேயோ ஆப்பிரிக்கால தேடுவாங்க, அமெரிக்கால தேடுவாங்க, அங்க தேடுவாங்க, இங்க தேடுவாங்க. ஆனா அந்த வழியில வர்ற வரைக்கும் உங்களுக்கு வெளிப்பாடு புரியாதுங்க. உண்மையான வித்து அந்த சாபத்தை கண்டு இனம் கண்டு கொண்டு வந்து சேரும். கடைசியா வரத்தை அடையாளம் கண்டு கொள்ளும் போது, அப்படின்னா வரன்றது அந்த மனுஷன் கிடையாது. அந்த மனுஷனுக்குள்ள ஒரு செய்தியை வச்சு அந்த செய்தி மூலமா உங்களை ரட்சிப்பார். அதை நீங்க அடையாளம் கண்டு கொள்ளும் போது, அடையாளம் எப்படி கண்டு கொள்றது? அந்த எல்லாம் நீங்க பாக்குற உங்களுக்கு ஒத்து போகாத காரியங்கள், பலவீனங்கள் எல்லாத்தையும் விட்டு தாழ்மையா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அங்கதான் ரட்சிப்பது. கடமையின் பாதைன்றது அதான். பாருங்க, கடமையின் பாதையில் உள்ள வரைக்கும் அவர் நீதிமான் என்பதை அறிந்தவராய் அவன் நீதிமான். கடமையின் பாதையில் உள்ள வரைக்கும் அவன் என்னவா இருக்கிறான்? உங்க இருதயத்துல ஒரு தாகம், தேவன் இந்த செய்தி உண்மைங்க, என்னுடைய பலவீனம் வேற, இந்த செய்தி உண்மை, எனக்கு கொடுக்கப்பட்ட வழி உண்மை, அது மாறாது அப்படின்ற நோக்கம். அப்படி இல்லாம இருதயத்துல வேற ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷனை தேவன் எல்லாம் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. பாருங்க, தேவன் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். கடமையின் பாதையில் உள்ள தேவன் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறார். சபையானது இப்பொழுது விவாகத்துக்கு என்று கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது. விவாகம் இன்னும் நடக்கவில்லை. ஆட்டுக்குட்டியோட கல்யாண விருந்தின் போது நடக்கும். பாருங்க, அடுத்த பாயிண்ட். இப்ப என்ன நடக்குது? ஆதாம், கடைசியா முடிக்கிறேன். ஆதாம், ஏவாள், ஏதேன். இப்போ ஆதாம் ஏவாளை தேவன் என்ன பண்ணாரு? திருமண பந்தத்துல கொண்டு வந்தார். திருமண பந்தத்துல கொண்டு வந்தார். எப்படி? வார்த்தையோடு வார்த்தை இணைக்கப்படுறது மூலமா, சுவாபத்தை இனம் கண்டு கொள்வது மூலமா. இந்த பூமியிலும் திருமணம்ன்றது எப்படி எதுங்க? திருதேசம் சொல்றார், சபையும் கிறிஸ்துவும் மரணமே அன்றி மத்த இதெல்லாம் பிரிக்க முடியாது என்றார். மரணம்னா மாம்ச மரணம் கிடையாது, ஆவிக்குரிய மரணம். மரணம்ன்றது என்னங்க? டெத்ன்றது பிரிவினை அர்த்தம். தேவனோட வார்த்தை பிரிக்கிற ஒரே வழி அவிசுவாசம் தான். எப்ப சபை அவிசுவாசிக்குது அப்ப என்ன பண்றது? சபை பிரிஞ்சிடுது. அதே போல ஒரு கணவனும் மனைவியும் நம்ம பிராமிஸ் பண்றோம் இல்லைங்களா, ஹோத் கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம்? மரணமே என்று வேற என்றும் நம்ம பிரிக்க முடியாதுன்றோம் இல்லையா? அப்ப பிரியாது. இப்போ இந்த பூமிக்குரிய இணைப்பு காணக்கூடாத இன்னொரு இணைப்பின் அடையாளம். அப்போ சுவாபங்கள் தான் ஒன்றிணையுது. இந்த சுவாபங்கள் ஒன்றா இருக்கும் போது அங்க என்ன நடக்குது? ஒன்னசஸ் உருவாகுது. ஒன்னசஸ் உருவாகும் போதுதான் என்ன வருது? ஆளுகை, டொமினிய பவர், ஆளுகை தன்மை உருவாகுது. ஆதாம், ஏவாள், ஏதேன். ஒன்னசஸ் வர்றதுக்கான வழி அங்கதான் இருக்குது. அப்ப என்ன பண்றோம்? சின்ன காரியத்தை என்ன பண்றோம்? நம்ம ஏவாளை போல அநேக நேரங்கள்ல என்ன பண்றோம்? ஆத்மாவில அனுமதிக்கிறோம், காம்ப்ரமைஸ் பண்றோம். திருவேஸ்வர காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்றார். தேவன் கிரியை செய்ய மாட்டாரு. தேவன் அங்க இடைப்பட மாட்டாரு. தேவன் என்ன பண்ண மாட்டாரு? இடைப்பட மாட்டாருங்க. அந்த கணவன் எப்படி மனைவியோட, நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியும், கணவன்மார்களுக்கு தெரியும், மனைவிமார்களுக்கு தெரியும். ஒரு பெண், இந்த இம்பார்ட்டன்ட் உண்மையான விஷயம், ஒரு பெண் ஒரு ஆணுக்கு எவ்வளவு உண்மையான உள்ளவளா இருந்தாலும் ஒரு சின்ன காரியம் கணவன் மனசுல தோணுச்சுன்னு சொன்னா எவ்வளவு விஷயம் செஞ்சாலும் அது ஏத்துக்க மனசு வராது ஆணுக்கு. இத நான் நினைக்கிறேன், இது தேவனுக்கு இருதயத்துக்குள்ள வச்ச சுவாபம் நான் நினைக்கிறேன். ஏத்துக்கவே வராது மனசு, ஏத்துக்கவே வராது. எவ்வளவு நன்மை செய்வாங்க, எவ்வளவு நன்மை விஷயம் செய்வாங்க, சாப்பாடு, ட்ரெஸ், அது இது பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு சின்ன விஷயம் காம்ப்ரமைஸ் ஆகல அப்படின்னு சொல்லுவார். ஆண் காம்ப்ரமைஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பாருங்களேன், நான் இந்த விஷயத்த வந்து எந்த நோக்கத்துக்காக தவறா சொல்ல, புரிஞ்சுக்கோங்க, நல்லா பூமிக்குரிய கருத்தை தான் சொல்றேன். ஒரு பெண் வந்து ஒரு ஆண் வந்து இது தவறு, ஆனாலும் இந்த விஷயத்த இங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன், கர்த்தரை என்ன மன்னிக்கணும். ஒரு ஆண் வந்து வேற ஒரு பெண் முதல் திருமணத்தோட போயிட்டு வந்து இல்ல ரெண்டாவது திருமணத்துல இந்த பெண்ணை மேரேஜ் பண்ணா பெண்ணால ஏற்றுக்கொள்றதுக்கு இருதயம் இருக்கும். ஆணுக்கு அந்த இருதயம் இருக்காது. ஆணுக்கு வராதுங்க. அந்த பெண் என்னுடைய அப்படின்ற அந்த உரிமை கோரல் எப்பவுமே இருக்கும். எப்ப போனாலும் ஒரு பெண் வந்து ஒரு ஆண் விட்டே கொடுக்க மாட்டான். காரணம்னா தேவனுடைய சுவாமம் அது, தேவனுடைய சுவாமம் அது. ஒரு சபையை தேவன் எப்பொழுதும் என்ன பண்ணாருங்க, தன்னுடைய சிந்தை மட்டும் தான் அந்த பெண்ணுக்குள்ள என்ன பண்ணுங்க இருக்கணும்னு நினைப்பாரு. அந்த தேவனுடைய சுவாமம் அப்படி வச்சிருக்காரு தேவன். அந்த மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப பெண்ணுக்கு அந்த மனசு இருக்கும், ஓகேடா என்ன பண்ணலாம், எடுத்து போலாம்னு மனசு இருக்கும், புரியுதுங்களா? ஆனா ஆணுக்கு தேவன் ஏன் அந்த இல்லைன்னு சொன்னா அது தேவனுடைய சுவாபம் இருக்கு. அதே மாதிரி நீங்க பூமியின்படி நீங்க உங்க கணவனுக்குரியவங்க முழுசா இல்லையா? அதே போல சபை முழுவதுமா யாருக்குரியது? கிறிஸ்துவுக்குரியது. சின்ன தாட்டு எல்லாம் செய்யறேன், சபைக்கு வரேன், சர்ச்சுக்கு வரேன், அதை பண்றேன், இதை பண்றேன்,
எல்லாம் பண்றேன். கணவனுக்கு ஒரு சின்ன காரியம், மணவாளனுக்கு சின்ன காரியம் ஒத்து வரலன்னு சொன்னா நல்லா போவோம், ஃபேமிலியில நல்லா போவோம், நான் பார்த்துருக்கிறேன், நல்லா போவோம். ஆனா ஏதோ ஒன்று அப்படியே அப்படியே ஒரு ஒரு புள்ளி மனசு அப்படியே இருக்கும். பிரியாணி பண்ணுவாங்க, சாப்பாடு பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாம் நல்லா போவோம். ஆனாலும் பேசவே மாட்டார். கணவன் என்ன பண்ணுவாரு? பேச மாட்டார், அமைதியா இருப்பார். நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா செய்யற வரைக்கும் அந்த இடத்துல இணைப்பு என்ன பண்ணாது? ரீகன்சிலேஷன் வராது, ஒப்புரவாதல் வரவே வராது. ஒப்புரவாதல் வரவே வராதுங்க. இது நான் எப்பவுமே யோசிக்கிறது உண்டு. மனசு ஒத்தே வராது. என்ன பண்ணலாம்? அந்த விஷயம் அது தப்பாயிடுச்சு, அந்த விஷயம் நீ அப்படி பேசிட்டல, அப்படி பேசிருக்க கூடாது. இல்ல அதுக்கப்புறம் வேற நன்மைகள் எல்லாம் செய்வாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த விஷயம் மட்டும் திரும்பவும் ரீகன்சைல் ஒப்புரவாது. ஒப்புரவாகலன்னா அங்க என்ன திரும்ப இணைப்ப பழைய மாதிரி போவாது. பழைய மாதிரியான அந்த 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 அன்பு என்ன வருது? வராது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நான் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட செய்தியில பொருத்தி பாத்தீங்க, நமக்கு அந்த விஷயம் ஒத்தே வர மாட்டேங்குது நான் நினைச்சுப்பேன். அப்ப நான் என்ன பண்ண, ஒப்புரவாய் பேசும்போது இந்த விஷயம் எனக்கு ஒத்தே வரல, நீங்க என்ன நல்லது, எப்படி உண்மையினோளா நல்லவளாவும் இல்ல கீழ்ப்படிதலாவும் செஞ்சாலுமே அந்த ஒரு காரியத்தை கரெக்ட் பண்ணா மட்டும்தான் என் இருதயம்னா அவன் திரும்பவும் சரியாவும். தேவனும் அதே மாதிரிதான். நான் நினைச்சேன் தேவன் அதே மாதிரிதான். நம்மளை குறிச்சு நம்ம எவ்வளவு விஷயங்கள் அது இதெல்லாம் பண்ணாலுமே நம்ம தேவன் இருதயத்துக்கு நம்ம மணவாளன் ஆகிய நம்மளோட கணவனோட இருதயத்துல அந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம நோக்கடிச்சுட்டு நம்ம எல்லா விஷயத்துல கரெக்ட் பண்ணியிருந்தாலும் நல்லா போவோம். ஃபேமிலியோட தான் இருப்போம், சாப்பிடுவோம், எழுவோம், தூங்குவோம், பேச்சுக்கு நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்போ அது வரைக்கும் என்ன பேசுவோம்? அது வரைக்கும் பேசுற பேச்சு, நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், நான் தலைவலிக்குதா, சரி மாத்துறேன், எல்லாம் கரெக்டா எல்லாம் அதேதான் தேவனும் பண்ணுவார், அதேதான் தேவனும் பண்ணுவார். அங்க ஒப்புரவே என்ன இருக்காது, ஒரு மனமே இருக்காது இல்லைங்களா? அதை தயவு செஞ்சு மனைவிகள் ஆகிய பூமிக்குரிய மனைவிகள் புரிஞ்சீங்கன்னா குடும்பத்தை பிரச்சனை இருக்காது. சபை அதை புரிஞ்சீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் இணைப்பு கரெக்டா வரும். சகோதரி ஒரு பாயிண்ட் ஏவாள் மாத்தின ஒரு பாயிண்ட போல சபை அதுல கரெக்டா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடலாம். நிறைய நேரங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய காரியங்களை பார்த்தோம், நம்ம கண்களை மூடலாம். நேராச்சு கிருபை நிறைந்தங்கள் பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காரியத்துக்காக கூட நன்றி ராஜா. இந்த ஒருமைப்பாட்டை குறித்து சில காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த ஒருமைப்பாடு எவ்விதமாய் கிரியை செய்துன்னு சொல்லி அதுக்கான ஐக்கியத்துக்கான அடிப்படை அந்த ஒருமைப்பாடு சுவாபத்தை உள்ளடக்கியது. அந்த சுவாபம் தன்மையா இருக்குது, அது பிறப்புல இருக்குது, ரத்தத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆதாம ஏவாளை எவ்விதமா வைத்தீர், அவர் நீர் கத்த ஒருமைப்பாட்டை கொண்டு வருகிறதுக்கு தான் சுவாபத்தையே சிருஷ்டிப்பாய் கொண்டு வந்தீர். இன்னைக்கு கூட சபையானது அவிதமான நிலையில இருக்குது. சபை பெந்தகோஸ்தையில பிறந்துச்சு ராஜா, சிலிருந்து வெளிவந்துச்சு, அது உங்களுடைய சுவாபமா இருக்குது. பழைய பாட்டுல முடிவுல கத்தாவே குமாரன் மூலமா வெளிப்படுத்தினீர். இன்னைக்கு குமாரன் நாங்களா இருக்கிறோம், எங்களை வெளிப்பட்டு இருக்கிறீர். ஒரு குடும்பமானது எவ்விதமான நிலையில இருக்குதோ அதே போல தெய்வீக குடும்பமும் அவ்விதமான நிலையில இருக்குது. கத்தாவே பரலோகத்துக்கும் பூமிக்கும் முழு குடும்பத்துக்கும் கிறிஸ்துவ நாமக்கர்ணர் தலைவர் நீர். பரலோகத்துல எங்களுடைய சரீரம் இருக்குது ராஜா, காணக்கூடாத உலகத்துல எங்களோட சரீரம் இருக்குது, காணக்கூடிய உலகத்துல எங்க ஆத்மா இருக்கிறது ராஜா. இதுக்கு மணவாளன் கிறிஸ்துவா இருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த ஐக்கியத்தை கண்ணோக்கி பார்க்க குருவலியை கூட்டி கொடுங்க. இன்னுமாய் உலகத்துக்கு கத்தாவே தங்கள் நேரங்களை செலவிட்டாங்களா? நீர் கிரியை செய்ய முடியாது, நீர் அதுல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீர் ராஜா. அந்த காரியத்தை சரி செய்யும் போது மட்டும்தான் நீர் கத்தாவே எங்களோட கூட இடைப்படுறீர். அந்த ரீகன்சிலேஷன் அங்கதான் உருவாகுது. நாங்க பலவீனர்களா இருக்கிறோம், ஆனா எங்க நோக்கம் கத்தாவே உங்களுடைய வார்த்தையின்படி இருக்குது. எங்க நோக்கம் ஒரு தன்மையுடையதா இருக்குது. அந்த தன்மை மறுபடியும் பிறந்த உங்களுடைய ரத்தத்தின் கீழே இருக்குது. நான் உங்களை நேசிக்கிறோம், நாங்க எடுத்துக்கொள்ளப்படுத்த வர விருப்பப்படுகிற ராஜா. நீர் அந்த செய்தியின் மூலம் கொடுத்திருக்கிறீர். நீர் இந்த நேரத்துல அந்த தேர்ட் புல்ல பட்டயத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த பட்டயத்தை செயல்படுத்த ஒரு விசுவாசக்காரன் தேவை. அதை பரிபூர்ண விசுவாசக்காரம் இந்த மணி நேரத்துல எங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறீர் ரஜா. இந்த நாள்ல பேசப்பட்ட காரியங்களுக்காக நன்றி. அநேக காரியங்களை நாங்கள் பேசியிருக்கிறீர். ஆசீர்வாதத்தில் வந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, அவங்க இருதயங்களை பேசுங்க. வெட்னஸ்டே நடக்க போற ஆராதனைக்காக நன்றி, குடும்ப கூடுதலுக்காக நன்றி ராஜா, ராபோஜன ஆராதனைக்காக நன்றி, செய்தி ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா வந்தவர்கள் ஆசீர்வதிங்க, வராதவர்களோட இருதயத்துல பேசுங்க, பெரிய காரணம் செய்யுங்க. அப்ப கடந்து போகும்போது கத்தா இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல கிருபலிங்க. அந்த டிவைன்லி அட்மாஸ்பியர் குடும்பங்கள் இருக்கட்டும் ராஜா. குடும்பத்துல அந்த அன்பினால அந்த ஐக்கியம் உண்டாகட்டும், அந்த ஒரு மனம் உண்டாகட்டும். ஒருவேளை யாராவது மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள வரலன்னா அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள வந்து அந்த ஒத்திசை உண்டாகட்டும் ராஜா. கத்தாவை ஏன் தன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஏற்ற தாழ்வாக உள்ளது என்பதை அறிந்து கொள்ள கிருபலிங்க.
நாங்கள் சில நேரங்கள்ல அவிதமாய் ராஜா எங்களை திருப்திப்படுத்தி கொடுக்கிறோம். ஆனால் அந்த மூல நோக்கத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் இன்னுமாய் சரி செய்ய முடியாது, உங்களுடைய ஐக்கியத்துக்குள்ள வர முடியாது. அந்த மூல நோக்கத்தை இந்த நேரத்துல வெளிப்படுத்தி இருக்கிற நன்றி ராஜா. மணவாட்டி மணவாளனுடைய பாகமா இருக்கிறார். அண்ணா நீர் என்னவா இருந்தீரோ அதுவாய் நாங்கள் இருக்கணும். நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கத்தாவே செயல்படுத்தணும். மணவாளனை கத்தாவே நீ எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீர், நீர் வெகுமதிகளை கொடுத்திருக்கிறீர். அந்த வெகுமதிகள் மார்க் 16 இருக்குது, அதை நாங்கள் வெளிப்படுத்தணும். பெரிய காரங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. வருகிற நாட்கள் இன்னுமாய் கத்தாவே வல்லமையோடு கிரியை செய்ய கிருபைங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.